இந்த கிரேசி இன் ஜெர்சி இந்த நாடக குழு முதல் முறையாக அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காங்க. இதை நம்ம எல்லாருமே வாழ்த்தி முதல் நிகழ்ச்சியா குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக மதிப்பிற்குரிய சுசீலா அம்மா, ரமணி ஐயா, ஜோதிபாய் ராமநாதன் அம்மா, புஷ்பா சத்யநாராயணன் அம்மா மற்றும் மோகன் ராமன் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய கரவொலிகளை ப்ளீஸ். என்னதான் நியூ ஜெர்சியில் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதெல்லாம் ஏற்றுறதெல்லாம் வாய்ப்பு இல்லைனாலும் நாங்கள் எங்களோட ட்ரெடிஷனை விட மாட்டோங்கிறது தான் இதோடது. நன்றி. இவர் தான் வெங்கட் ரமணி வெங்கட் ரமணி. ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை கடந்த 30 வருஷங்களாக நியூ ஜெர்சியில் நடத்தி கொண்டு உள்ளார். இவரை விட இந்த கிரேசி கிரியேஷனுக்கு பெட்டர் பர்சன் கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா தன்னையே டிராமாவுக்கான அர்ப்பணித்த ஒரு மாபெரும் மனிதர். எதுக்காக சொல்றேன்னாக்கா, இந்த கிரேசி கிரியேஷன்ஸுக்கு நமக்கு ஜென்ரலாக சொல்றோம். கிரேசி அப்படின்னா ஞாபகம் என்ன தெரியுமோ, அவர் ஆரம்பிச்சது என்ன தெரியுமா? கிரேசி கிரியேஷன் விவேகானந்தா காலேஜ். அதுக்கு வித்திட்டவர் யாருன்னா நம்ம ரமணி. ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சு அது ஆலமரமா பெருசாச்சு. அதுக்கு காரணம் இவர். இதோட பட்சம் அதை பற்றி 2 வார்த்தை. இது வந்து இன்னைக்கு முளைச்ச குழந்தை, இன்னும் பிறந்திருக்கு, அவ்வளோதான். there's a long way to go. பட் நான் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு 27 வருஷம் உண்மையை ஒரு முறையிட்டேன். அதில் நான் ஜாயின் பண்ணேன். 27 வருஷமாக இருக்கேன் நான். எனக்கு இது போட்ட பிச்சை தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த கிரேசி கிரியேஷன் நல்லபடியாக வளர்றதுக்கு அவருடைய ஒரு சில வார்த்தைகள். இந்த மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி முதல் முறையாக மேடையேற்றம் இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு அம்சம் என்னன்னாக்கா ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாரும் அமெச்சூர்ஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் பி ஆன் ஸ்டேஜ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆரம்பித்தோம். வருஷம் போக as we learn from those experiences, I'm sure this group will also grow like that and become as big as Stage Friends today. But just keep in mind, as you go through your growth patterns, everybody should be open to learning through this experience. And the friendship will enable you to achieve that success. So, the friendship that was what made Crazy Creation what it is today. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சோம், 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பித்தோம். அது 600 ரூபா ஆளுக்கு 200 ரூபா போட்டு கொடுத்து 300 ரூபா போட்டு ஆரம்பித்தோம். I think that's become such a big organization. அதே மாதிரி ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1991 ஆரம்பித்தோம். And thanks to people like Mohan, Laksham and so many other people that are here, I see a lot of representation from Stage Friends here. I see Sujata, I see Ganesh Chandra, Bhaskar, frankly, Guru Ravi, Kritika, Parajami, Radhika, Rajgopal, so you're ably supported by our Stage Friends family. So all the best. Like anybody else, I'm also keen on looking at the performance. Thanks so much, Ramani. Ramani, எல்லாரையும் கரெக்டாக பேரை சொல்லியே கூப்பிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு தெரியும்.
ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு டிக்கெட்டை வந்து ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கே விற்றுருப்போம் நிறையா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த சப்போர்ட் அண்ட் வித்தவுட் ஃபர்தர் அடு இன்னும் பெரிய ட்ராமா ஆரம்பிக்கலாம். பிரியா, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. வேற ஆப்ஷன் இல்லையா? ஏன் இப்படி அவசரப்படுற? இல்ல பாலா, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு டைவர்ஸ் தான் ஒரு நல்ல ஆப்ஷன். கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள யாராவது டைவர்ஸ் பண்ணுவாங்களா? இது நாம எடுக்கிற முடிவு பாலா. இதுல உனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? பிரியா, எனக்கு என்னவோ இது சரின்னு படல. பாலா, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நான் என்னத்த சொல்லி நீ கேட்டிருக்க. ஆனா இதோட விளைவு உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். சரி சரி, இப்போ டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? ஆண்டவா, இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. Just wait and see. சிவா, வாசனெல்லாம் சும்மா கமகமன்னு இருக்கு. அர்ஜுன், ஒரு குடி பிடிச்சிருவோமா? சும்மா வாடா, இது எங்களோட 3rd anniversary இல்ல? ஆமா, உனக்கும் பிரியாவுக்கும் ஃபர்ஸ்ட் anniversary நெக்ஸ்ட் மந்த்ல. ஆனிவர்சரி வரைக்கும்லாம் நாங்க வெயிட் பண்ண போறதா இல்ல. பாலா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறானா? பிரியா, உனக்கு கூட ஒரு தங்கச்சி இருக்காருல்ல? ஏய், சும்மா இல்லையண்டா. நாங்க டைவர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். வாட்? டைவர்ஸ் ஸ்பெல்லிங் தெரியுமா உங்களுக்கு? போடா, போய் ஃபர்ஸ்ட் anniversary எப்படி செலிப்ரேட் பண்ணலான்ற வழியை பாரு. டைவர்ஸா டைவர்ஸ். மாலவி, கேட்டியா அந்த காமெடியை? பிரியா, உங்க மேரேஜ் என்னவோ லேட் மேரேஜ். இப்போ கல்யாணம் ஆகி முழுசா 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள என்னடி? No guys, we just agree to disagree. ஏய், வந்ததும் வராதுமா டைவர்ஸ் இது அதுக்கு. என்னதான் உங்க பிரச்சனை? எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்ற அளவுக்கு வேறுபாடு எதுவும் இல்ல, ஆனா பெருசா ஈடுபாடும் இல்ல. இவங்க பெரிய மௌனராக மோகன் ரவி. லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கு அர்ஜுன். அவன் வழியில அவன் இருக்கான், என் வழியில நான் இருக்கேன். நல்லது தானே. இன்ஃபேக்ட் உங்க 3 ஃபேமிலியை பார்த்தோம்னா உங்க 2 பேருக்கும் தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் இருக்கு. நாங்க என்னவோ வெறும் ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல வாழ்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். நீங்களே டைவர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் என்னமா பண்றது? என்ன பாலா, மாலினி சொல்றத கேட்டியா? ஏய் பாலா, என்னடா சைலண்டா இருக்க? டைவர்ஸ் பண்ணவா கல்யாணம் பண்ணிக்கிட்டது? மாலினி சொன்ன மாதிரி எங்க லைஃப் கொஞ்சம் மெக்கானிக்கலா தான் இருக்கு. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்தாலும் நாளுக்கு நாள் நாங்க ஏதோ தனித்தனியாவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதால தனித்தனி வழியில தனியாவே வாழலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீ பிரியா, பச்சை தண்ணி தாண்டி கொடுத்த, அதுக்கே இந்த எஃபெக்டா? இன்னும் என்னென்னலாம் வளர போறியோ. உங்களுக்கெல்லாம் வேணா இது ஷாக்கிங்கா இருக்கலாம், பட் நானும் பாலாவும் நல்லா யோசனை பண்ணி தான் முடிவு பண்ணிருக்கோம். பிகாஸ் we agree to disagree. என்னடா இது, சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் கணக்கா? ஏமா ஃப்ரைபா, இவன் ஏதாவது வீட்டுல பிரச்சனை பண்றானா சொல்லுவான், 2 தட்டு தட்டுறோம்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா. We just agree to disagree. ரேவதி கேட்டிய ஏய் சும்மா பேசாதடி. என்ன agree to disagree? டேய் பாலா, பிரியா, let's get it straight. உங்க ரெண்டு பேருக்கும் வீட்டு சாப்பாடு பிடிக்கலையா? டேய் இதான் சொல்ற? அதான்டா அது. என்னடா செக்ஷுவல் லைஃப்ல ப்ராப்ளம் இஷ்யூ தெளிவா கேளடா. What rubbish? என்ன பேசுறீங்க? நானும் பாலாவும் சீக்கிரமாவே ஒரு நல்ல லாயரை போய் பார்க்கலாம்னு இருக்கோம். By the way guys, sorry. உங்க ஆனிவர்சரி மூட நாங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏண்டி பிரியா, நீயும் பாலாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? ஆமா, லவ் பண்ணும்போது ஒரு ஒரு த்ரில் இருந்தது. அது ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப். பாலா எப்பவும் என் பின்னாடி சுத்திட்டே இருப்பான். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். நானும் வீட்டுல ஏமாத்திட்டு இப்படி வெளியெல்லாம் சுத்தலான்ட்டு பிளான் பண்ணுவோம். அதுல ஒரு த்ரில் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு வந்தா அவன் இருக்கான். அதுக்காக தினமும் புதுசா அட்வென்ச்சரா பண்ண முடியும்? Exactly. அப்படி எதுவும் இல்லாதனாலதான் லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கு. ஐயோ, உங்க பிரச்சனை தான் என்ன? ஒரு பிரச்சனையும் இல்ல, அதுதான் பிரச்சனையே. சரி, உங்க ரெண்டு பேர் வீட்டையும் பேசிட்டீங்களா? இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ண டிசைட் பண்ணது நாங்க. அதே மாதிரி டைவர்ஸையும் நாங்களே முடிவு பண்றோம். Because we agree to disagree. போதுண்டி உங்க வியாக்கியானம். அக்ரியா டிஸ்அக்ரியா? ஆமா, இது ஒரு சப்ப மேட்ரு. அதுக்கு போய் இதையே ஊதி ஊதி பெருசாகிறீங்களே. எங்க லைஃப் எடுத்துக்கிட்டா நாங்க எப்பவோ டைவர்ஸ் பண்ணியிருக்கோம். போடா, போய் நடக்கிற வேலையை பாருடா. டேய் பாலா, நான் அப்படி ஒன்றும் மீன் பண்ணலடா. பாலா, பிரியா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முதல்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த கர்ட்டசிக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கடா. we will work it out. ஷுவர்டா. ஆண்டவா, இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. Very good. Everything is going as per my plan. அர்ஜுன், இந்த பாலாவும் பிரியாவும் நம்மளை வச்சு ஏதாவது காமெடி பண்ணாங்களாடா? நான் கூட பிராங்க்னு இந்த கேமராலாம் தூக்கிட்டு ஆளுங்க வருவாங்களான்னு பார்த்தேன்டா. ஓ இல்லைங்க, பிரியா கிட்ட பேசி பார்த்தேன். பிரியா பாலா அவங்களுக்குள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. டே கப்பா, வேற லெவல். ஆனா என்ன எழுவு பிடிச்சிருக்கோ தெரியல. we agree to disagree, we agree to disagree சொல்லி நம்மள சாவடிக்கிறான். ஆமா, பிரியா இருக்காளே, she is dead serious on this divorce. அவங்க மட்டும் டைவர்ஸ் பண்ணா நாம செத்தோம். அவங்க அப்பா அம்மா கிட்ட வாரண்டி கேரண்டி சுருட்டி எல்லாம் கொடுத்தாமேடா. பிரியா டெட் சீரியஸ், நாம செத்தோம். என்ன ஒரு பொருத்தம் இல்லை. ஐயா கூகுள் டிரான்ஸ்லேட்டர், இந்த டைம்ல இந்த மொக்க ஜோக்கு தேவையா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் நல்லா யோசிச்சிட்டேன். ஏய், நீ யோசிச்சா சாவடிதான்டா. சும்மா கேளுடா. இந்த பாலாவும் பிரியாவும் பிரச்சனை இல்லைன்னு தானே டைவர்ஸ் கேட்குறாங்க. நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டா பத்த வைக்க போறியா பரட்ட? கிட்டத்தட்ட. ஆனா இதுக்கு உங்க கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம்.
இந்த பில்டப் எல்லாம் போதும். ஃபர்ஸ்ட் உங்க பிளானை சொல்லுங்க. சொல்றேன், கிட்டவா கிட்டவா. நாம பாலாவையும் பிரியாவையும் கடத்துற மாதிரி டிராமா பண்றோம். வாட்? பாலா கிட்ட பிரியா கடத்தப்பட்டதாகவும் பிரியா கிட்ட பாலா கடத்தப்பட்டதாகவும் சொல்லுவோம். ஏய் சிவா, தெளிவா சொல்றான். யாரு யாரை கடத்தணும்? யாரும் யாரையும் கடத்தப்படுறது இல்லடா. ஏய், சாவடிக்காத, புரியுறபடி சொல்லு. கடத்தாம ஏற்படுறா? எக்ஸாக்ட்லி. பாலாவையும் பிரியாவையும் 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல தனித்தனியா கூட்டிட்டு போறோம். நான் பாலாவை மூவிக்கும், மாலினி பிரியாவை ஷாப்பிங்க்கும் கூட்டிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர் போனையும் மறைச்சு வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எனக்கு என்னவோ அவங்க நாமே ஆப் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. முழுசா கேளுடா. இந்த போன் கான்டாக்ட்ஸ் இல்லாம 2 பேரும் தவிச்சு போயிடுவாங்க. இந்த சினிமாவில் வரா மாதிரி ஒரு 2 hours அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படி இப்படி நாமளே மிரட்டுவோம். ஆமா, இதுல எப்படிங்க இவங்க ஒண்ணு சேர்ப்பாங்க? நல்ல கேள்வி மாமி. இந்த பாலமும் பிரியாவும் அவங்க லவ் பண்ண டைம்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா நல்ல ஜாலியா இருந்தாங்க. ஓ, அந்த மெமரிஸ் திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். என்னங்க உங்க பிளானை நான் புரிஞ்சுக்கிட்டேனா? சரியா சொன்ன மாலினி. இந்த கடத்தல் எபிசோடு முடிவுல பாலாவும் பிரியாவும் ஐயோ டைவர்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு ஒண்ணு சேர்க்கலாம். சூப்பர்ங்க. இந்த அட்வென்ச்சர்ல பிரியா கேட்ட அந்த த்ரில்லும் இருக்கும். பாலா பிரியா ஒண்ணு சேர்றாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா சிவா, மாலினி, உங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுதே. இவ வேற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு. ஏ சிவா, இதுல நிறைய லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா. இந்த பாலா இருக்கானே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கூடவே அவசரம் கொடுக்க ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போதுரா. ஆமா சிவா, பிரியா இருக்காளே, she is very sharp and very intelligent. உன் பிளான் எல்லாம் இப்படி ஈஸியா கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. அதை எல்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சு ஐ ஒர்க் அவுட் எ பிளான். ஆப்ல உட்கார்றது எப்படி நீ வச்சு? ஐயோ, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது. மாலினி, ரேவதி, உங்க 2 பேருக்கும் நல்ல ஞாபகம் இருக்குல்ல? மாலினி பிரியாவை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போவா. ரேவதி நீ வீட்டுல நான் வீட்லயே இருப்பேன். இருமா, என்ன ஒரு ஃப்ளோல பேசணுமா? நீ வீட்டுல உன் போன்ல ஏன் போன்ல நீங்க புது சிம் போட்டீங்க, ஏன் ஆப்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க? ஏய் சிவா, ஏலாம் எதுக்குடா? ஓ தெய்வங்களே, ஏஐலாம் ஒன்றும் இல்லை, ஒரு வாய்ஸ் சேஞ்சர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன்னா யாரும் உங்க வாய்ஸை கண்டுபிடிக்க கூடாது. புரியுதா? ஓகேடா, புரியுது. கரெக்டா இந்த ஷீட்ல இருக்கிற மாதிரி கரெக்ட் டைமுக்கு கரெக்டா படிக்கணும். இந்த கிரியேட்டிவா மானே தேனே எதையும் சேர்த்துக்கூடாது. புரியுதா? ரேவதி, உன் டைலாக் நீ சொல்லு. சிவா, ரொம்ப பயமா இருக்கு சிவா. நான் இதுக்கு முன்னாடி யாரையுமே கலக்குறது இல்லையா, அதான். ஆமா, நாங்க என்னமோ டெய்லி ஒருத்தரை கடத்திட்டு இருக்க மாதிரி. மாத்தாயே, இப்படி சொதப்பியா மாட்டே? சரி சரி சரி,
இதோ பிரியா, உன் புருஷன் இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. ஏன்னா அவன் இப்ப எங்க கஸ்டடியில இருக்கான். நீ அடுத்து என்ன பண்ணணும்னு நாங்க தான் உனக்கு கால் பண்ணி சொல்லுவோம். கரெக்டா? ரொம்ப கரெக்ட். ஆனா ரொம்ப முக்கியம் ரேவதி, போலீஸ கூப்பிடவே கூடாது, அதை மறக்கவே கூடாது. ஆமா, அத மிஸ் பண்ணல. ஐயோ, அதை மிஸ் பண்ணிட்டியா? அம்மா தாயே, எதையும் சொதப்பிடாதுமா. ஏய் அர்ஜுன், உனக்கும் அதே தான். நீ பாலாவை கூப்பிட்டு பிரியாவை கடத்திட்டதா சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாலா மொபைலை நான் மறைச்சி வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். ஏ சிவா, உங்களை நான் சொல்றேன்டா. நீ பாலாவை மூவிக்கு கூட்டிட்டு போன உடனே ஏடா புருஷனும் பொண்டாட்டி என்ன பேசவே விட மாட்டீங்களா? அர்ஜுன், ரேவதி, இப்போ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. படிச்சிட்டியா? இந்த நேரத்துல இந்த டைலாக் தேவையா? சரிடா சிவா, உன் பிளான நீயே சொல்றேன், கவனமா கேளு. காரை நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம் அப்படின்னு ரேவதி உனக்கு டெக்ஸ்ட் பண்ண. டெக்ஸ்ட் வந்ததும் கடத்தல லாஜிக் இல்ல, அது இல்ல, பயமா இருக்கு, இப்பெல்லாம் சொல்லிட்டு என்னை விட கான்பிடண்டா இருக்கியடா. சரிடா, நீயே சொல்றான். நண்பேடா சொல்றான். ஏய் சிவா, உன் பிளான நான் சொல்றேன்டா. நீ பாலாவை மூவிக்கு கூட்டிட்டு போன உடனே ரேவதிக்கு டெக்ஸ்ட் பண்ற. அதே சமயம் நான் பிரியாவை ஷாப்பிங் கூட்டிட்டு போவேன். கார் ஸ்டார்ட் பண்ணதும் அர்ஜுன் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். அவங்க 2 பேரும் வெளியே இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு உன் போனுக்கு கூப்பிட்டு பாலா கிட்ட பிரியாவை கடத்தினதா சொல்லுவேன். சூப்பரா. ஆனா 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இன்னைக்கு நைட்டு அர்ஜுன் வீட்டுல டின்னர் மீட் பண்றோம். ஆஃப்டர் டின்னர் நானும் அர்ஜுனும் பாலாவை மென்ஸ் டே அவுட் அப்படி சொல்லிட்டு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அப்ப நாங்க தெரியும், நல்ல கேள்வி. நீயும் மாலினியும் அப்படியே அர்ஜுன் வீட்லயே தங்க வச்சிருக்க. ஓகே ஓகே, டன் சிவா. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. நாளைக்கு காலையில 10:30 பாலாவை 11:30 ஷோவுக்கு நான் கூட்டிட்டு போவேன். போறதுக்கு முன்னாடி நான் அப்படின்னு ரேவதிக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சும்மா கலக்குறோம். ஏங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நம்ம வேணா அந்த பிரியா பாலா கிட்ட ஒரு முறை பேசி பார்க்கலாமா? அம்மா தாயே, எல்லாம் பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 hours இல்லை மேக்ஸிமம் 3 hours, அவ்வளோதான். எஸ் மாலடி, ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் அதோடைய வலி வேதனை எல்லாம் இந்த பாலா பிரியாவுக்கு புரியும். ஏங்க, இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? இவ வேற தேவையில்லாத சமயத்துல தேவையில்லாத டைலாக். இதுல ஒரு உள்குத்தும் இல்லை. சிவா பிளான நான் சொன்னல, அதே மாதிரி இந்த அசைன்மெண்ட்டை மட்டும் நம்ம சரியா பண்ணிட்டா நமக்கு ஒரு த்ரில்லு. பாலா பிரியாக்கு ஒரு லெசன். நான் என்னமோ பிளான் பண்ணிட்டேன், ஆனா டென்ஷனாக தான் இருக்கு. ஏ அர்ஜுன், எதையும் சொல்றாடா. நண்பேடா, இந்த அர்ஜுன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கானே, பயமா இருக்கே. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. நான் ட்ரை பண்றேன், நீ ரிலாக்ஸா வாயண்டா. ஏன்டா எப்பயும் நான் தானே ஓட்டுவேன், இன்னைக்கு என்ன? கரெக்ட் தான். இன்னைக்கு 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 என்ன இன்னைக்கு வெண்ணைக்கின்ட்டு சொல்ல போனா நீதான் ரொம்ப டென்ஷனா இருக்க. நீ கார்ல ஏறு, நானே ஓட்டுறேன். ஐயோ, ஆரம்பமே தடங்களா இருக்கேன். ஆண்டவா உன்னோட என்னடா தனியா புலம்ப ஆரம்பிச்சுட்ட?
காலையில இருந்து என் போனை காணோம். நீ பாத்தியா? உன் போன நான் பார்க்கலவா? நான் பார்க்கல. ஏய், என் போன் தானே காணோம். ஏதோ உன் போன் காண போன மாதிரி பதறி போற. என்னமோ சரியில்லை. சரி நீ வா, நான் ட்ரை பண்றேன். மூவி போ. ஏன்னா ஆபீஸ்ல ஒருத்தர் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ண வரேன். சரி சரி சீக்கிரம். ஐயோ, ஆரம்பமே இல்லையா? இன்னும் என்னென்னலாம் நடக்க போதும். Okay, sir. Okay, sir. Oh, thank you, sir. Okay, sir. Definitely. Very good, sir. Thank you, sir. Sir. அந்த ஃபைல் கொண்டு வாயா. எந்த ஃபைல் சார்? வாயா, போன வாரம் அக்கவுண்ட்ல போட்டுமே. அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. வாயா. அப்படிங்களா? ஆமா, சரி. அப்ப நான் எங்க யாரும் காணோம்? இதோ. அவரே வந்துட்டாரு. என்னையா நாடு என்னையா போகாது தாடியும் மீசையுமா சபரிமலைக்கு போயிருந்தேன் சார். உனக்கு வேண்டிய பிரசாதம் கூட எடுத்துட்டு வந்துக்கிறேன். அப்படியே இவரு கூட வேண்டினேன் சார், நல்ல புத்தி கொடுக்க சொல்லி. சாமி சொல்லிட்டாரு, உனக்கெல்லாம் நல்ல புத்தியே கொடுக்க முடியாது. என்ன போய் பொண்ணு நினைச்சா சார். சரி போய் அந்த பையனை பாரு நீ போய். ஆமா சார், போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகுது. உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துங்க. என்னடா வந்த? ஏய், விளையாடுறியா? பிரியாவை கடக்கிறதா ஒருத்தன் போன் கால் பண்றான். நான் போலீஸ் ஸ்டேஷன் வராம வேற எங்க போறது? இந்த கடத்தினவன் போலீஸுக்கு போக கூடாதுன்னு நினைச்சா? போலீஸ பத்தி ஒண்ணும் சொல்லலையே. ஏய் அர்ஜுன், அர்ஜுனே என்ன இப்ப கூப்பிடுற? அவனுங்கிறான் இந்த கடத்தினவன் வேற வேற என்னென்னலாம் சொன்னான். இதோ இன்ஸ்பெக்டர் சார் இருக்கார், அவர்கிட்டே சொல்றேன். ஐயோ, எல்லாத்துலயும் இவ்வளவு அவசரமா இருக்கானே. பொட்டாட்டி சரியில்லைண்ணா, டைவர்ஸ். பொட்டாட்டி காணா போலீஸ், கல்யாணம் சரியில்லைண்ணா, டைவர்ஸ். டேய் அர்ஜுன், ஒன்று என்னடா சொல்லி கொடுத்து. மார்னிங் இன்ஸ்பெக்டர், கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு ஒரு போன் கால் வந்தது. வாங்க இப்படி உட்காந்து சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என்ன போன் கால்? என் பேர் பாலா. ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி என் ஒய்ஃபை கடத்தினதா ஒரு போன் கால் இன்ஸ்பெக்டர். நீ ஆம நீ தான் ரொம்ப டென்ஷனா இருக்க. சார், நாங்க மூவி தியேட்டர் நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம் சார். என் ஃப்ரெண்டு சிவா சார், ஆக்சுவலி இவன் போனுக்கு தான் கால் வந்தது. அதை என்ன சொல்ற இப்போ? அவன் முன்னாடி தான் கடத்தினாங்க. அவனோட நீ டென்ஷனா இருக்க. உன்னை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அப்புறம் வாயே தொடரல சார். வாலா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரியான டிசிஷன் மேல சொல்லுங்க. எவ்ரிதிங் மேட்டர்ஸ், எல்லா டீடைலும் சொல்லுங்க. எஸ் இன்ஸ்பெக்டர், நானும் சிவாவும் மூவி பார்க்க ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பினோம். இப்போ டைம் 11:15 ஆகுது. ஒரு 10:30 இருக்குமா? 10:45 இருக்குமா? ஒரு 10:30 இருக்கும் சார். பி ப்ரிசைஸ் மேன். 10:30 கிட்ட நானும் இவனும் மூவி பார்க்க ப்ரிசைஸ்லி. சரி, இந்த மூவி பிளான் யார் பண்ணது? சிவாதான் பண்ணா. சார், நான் மூவி பிளான் மட்டும் தான் சார் பண்ணேன். யோ, கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். அமைதியா இருக்கு. நீங்க மேல சொல்லுங்க. நானும் இவனும் கிளம்பி ஒரு 10-15 மினிட்ஸ்ல போன் கால் வந்தது. சிவாதான் அட்டன் பண்ணா. ஆனா உடனே எங்க கொடுத்துட்டான். யோ, கால் மூவ் பண்ணுங்க தானே வந்தது. நீயே எடுக்க வேண்டியதானே? என் போன் தான் சார்.
நான் ஃபோன்ல அர்ஜுன் இல்ல பாலா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. யார் அர்ஜுன்? எங்க ஃப்ரெண்டு சார். அவன் எங்க இருப்பேன்? அவன் ஏதோ இவ வீட்டில் இருக்கான். ஏன்? நேற்று நைட்டு நாங்க மென்ஸ் டே அவுட் பிளான் பண்ணி இவ வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே சரி, உங்க ஒய்ஃப்லாம் எங்க? அவங்க எல்லாம் அர்ஜுன் வீட்லயே தங்கிட்டாங்க சார். ஓகே நான் சொல்லுங்க. ஏய் வீட்டுக்கு போலாம்டா ப்ளீஸ். அப்படியே வந்துருவாரு. யோ வாயாடே நான் கூப்பிடுறேன். ஏய் வாயாடே ஹலோ குபை கை பிரியா குட் தந்தையா. நீங்க கால் டீட்டெயில் சொல்லுங்க. ஃபோன் கால் ரொம்ப சிட்டியா இருந்தது இன்ஸ்பெக்டர். 1 மணி நேரத்துல கால் பண்ணுவானா, அதுக்குள்ள நானும் பிரியாவும் இந்த லவ் பண்ண டைம்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ட ஒரு பேஜுக்கு எஸ்ஏ எழுதணுமா? இந்த ரேன்சம் தொகையவே இன்ட்ரெஸ்டிங். அடுத்த காலம் பேசுவானா? அடே அர்ஜுன் ஸ்கிரிப்ட்லயே 4 லைன் அதுலயும் போலீஸ்க்கு போவானா அண்டர்லைன் பண்ணி அதை விட்டுட்டு எஸ் எழுதுறாரு. அவனை லாபம் போயா சார் 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 அதுக்கப்புறம் வாயை தொட்ட சார் இந்த அறிவு போலவே இல்லாமல் பற்றி சிவா அந்த போனை கொடுறா, கால் லாக் பாக்குறேன். நல்லா வெளியே கொடுறா. முடியா கொடுறா கொடுறா. 10:45 சார். ஓகே நீங்க சொல்ற டைம் பிரகாரம் இப்ப கால் வரணும். பை தி வே உங்க வைஃப் பேர் என்ன? பிரியா சார். அவங்கள எப்ப நீங்க கடைசியா பார்த்தீங்க பேசுறீங்க? லாஸ்ட் நைட் சிவா வீட்ல அப்படி சொன்னதே சார். ஓகே இந்த ஃபோன் கால் வந்த பிறகு அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் சார். பிரியாவோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த மாலதி ரேவதிக்கும் கால் பண்ண யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீயா பெருமூச்சு விடுற? இவன் முன்னாடி கடந்த மாதிரியே டென்ஷன் ஆகலாம். போச்சியா அது தனி தெரியாது அவனுக்கு. பா அந்த போன் பா அவனுக்கு தான் சார் வருது. ஸ்பீக்கர். ஹலோ பாலா. யோ தி முடிச்சிட்டீங்களா? நான் அசைன்மெண்ட் முடிக்கிறது இருக்கட்டும். பிரியா எங்க இப்போ? அவகிட்ட நான் பேசணும். அதை எப்படி எனக்கு தெரியும்? என்னது? ஐ மீன் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் பிரியா கிட்ட பேசணும். அதெல்லாம் முடியாது. நீ பிரியாவுக்கு எவ்வளவு இதாக கொடுப்ப? நான் பிரியா கிட்ட முதல்ல பேசணும். இங்க பாரு, நான் இன்னும் 1 ஹவர்ல திருப்பி கூப்பிடுவேன். பை த வே நான் லாஸ்ட் டைம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். நீ போலீஸ்க்கு போகக்கூடாது. என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டான். கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. சரி, அது கால் பேக் இன் 1 ஹவர். அதெல்லாம் இல்ல. நான் பிரியா கிட்ட முதல்ல பேசணும், இல்ல பார்க்கணும். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இன்னும் 1 ஹவர்ல கூப்பிடுறேன். அதுக்குள்ள லவ் அசைன்மெண்ட்டை முடிச்சிடணும். என்னையா சைல்டிஷா இருக்கு? என்ன அசைன்மெண்ட் இது? நாடு எதுக்கும் நாடு கூப்பிட்டு சிவா வீட்டுல போய் அர்ஜுன் கூப்பிட்டு சொல்லியா? பிரியா யார் வீட்டுக்கு போறான்னு சொன்னீங்க? அர்ஜுன் வீட்டுக்கு சார். அவங்க அட்ரஸ் சொல்லுங்க. ஒரு பேப்பர் கொடுங்க சார். அந்த அட்ரஸ் வாங்கிட்டோம். அங்க அர்ஜுன் வீட்டுல என்ன நிலவரம் பாக்குறியா? அப்படியே அங்க யாரு இருப்பாங்களோ கையில கூப்பிட்டு வந்துரு. எஸ் சார். நாயுடு சிவா வீட்டுல போய் அர்ஜுன் கூப்பிட்டு வந்துறியா? சார் நீங்க பிரியா போட்டோ இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு சார் இன்ஸ்பெக்டர். கொடுங்க. ஓகே செக் பண்ணிக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஒரு பிராங்க் கால் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் லெட்ஸ் நாட் டேக் a chance. என்னமோ நடக்குது, ஒண்ணுமே புரியல.
ஏய் பிரியா பிரியா சீக்கிரம் ஓடி ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங் தானே போனோம், அதுக்கேட்டு இப்படி பறக்கிற? உங்க 2 பேர்த்து மூச்சியும் காலையில இருந்தே சரியில்லையே. ரேவதி வேற ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்கா. என்னடி, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, டைம் ஆச்சு, ஷாப்பிங் போலாமா? அப்பா இப்பெல்லாம் தாங்க முடியல. டைம் ஆச்சுன்னு. சரி சரி, நாம கிளம்பலாம். என்னடி பிரியா, என்ன தேடுற? என் போன் எங்காவது பாத்தியா? காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே தெரியல. ஐயோ நான் எடுக்கல. ரிலாக்ஸ் மாலினி, இங்கதான் எங்காவது இருக்கும். சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், வந்து பாத்துக்கலாம். ஏய் ரேவதி, நீயும் வாங்க, எல்லாரும் சேர்ந்தே ஷாப்பிங் போலாம். ஐயோ அம்மா, எனக்கு காலையில இருந்தே வயிறு வலிக்குது. நீங்க போயிட்டு வாங்க. ஏய் என்னடி ஆச்சு? டாக்டர் கிட்ட ஏதாவது போலாமா? இல்ல இல்ல இல்ல, நான் வீட்ல இருந்தே ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு சரியாயிடும். நீங்க எடுத்துட்டு போயிட்டு வாங்கல ஷாப்பிங்க்கு. ஓகேடி, டேக் கேர். சரி மாலினி, நாம கிளம்பலாம். ஐயோ எல்லாம் பரபரப்பா போகுதே, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. கடத்த போவது யாரு, கலக்க போவது யாரு, சிரிக்க போவது யாரு, சிதறி போவது யாரு யாரு யாரு. நல்ல வேலைடி கீதா, உன்னை பார்த்தோம். வெரி டைம்லி ஹெல்ப் யூ நோ. என்னடி டைம்லி ஹெல்ப் பண்ண? இந்த கார் இப்படி நடு வழியில மக்கர் பண்ணணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போ. பை தி வே, அந்த கார் மெக்கானிக் என்ன சொன்னா? அவன் சரியான ஜொல்லு பார்ட்டி. அதனாலேயே பாலா ஷாப்புக்கு போறத அவாய்ட் பண்ணுவாரு. இன்னைக்கு பாரு நேரத்தை, வேற வழியே தெரியல. சரி சரி, அதை விடு. அந்த கார் மெக்கானிக் ஒரு 1 hour கழிச்சு வர சொன்னா, அதுக்குள்ள காரை ஃபிக்ஸ் பண்ணிடுவானா? இது பிரியா, கார்ல வரும்போது ஏதோ ஒரு அன்னோன் கால் வந்ததே, அது என்ன? ஏதோ கடத்தல்னு சொன்ன. அத கேக்குறியா? பாலாவ யாரோ கடத்திட்டாங்களாம். என்னடி சொல்ற? பாலாவை கடத்திட்டாங்களா? அத போய் இவ்ளோ கூலா சொல்ற? சொல்லுடி கீதா, இததான் நானும் கேக்குறேன். இவ வீட்டுல இருக்க காரை ரிப்பேர் ஆனதுக்கு டென்ஷன் ஆனா இவ வீட்டுக்கு காரை கடத்துறதுக்கு டென்ஷன் ஆக மாட்டேன்றா. ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். மாலினி, புரியல? உனக்கு தண்ணி காட்டுறாளாம். அட கொடுமையே, ஆத்தா நீயாச்சு உன் புருஷனாச்சு. ரிலாக்ஸ் மாலினி. பாலாக்கு குங்ஃபு கராட்டே எல்லாம் நல்லா தெரியும். எனக்கும் தெரியும். சொல்லவே இல்ல, உனக்கும் கராட்டே தெரியுமா? சேச்சே, பாலாவுக்கு தெரியுது, எனக்கு தெரியும். என்னடி விளையாடுறீங்களா? அவங்க உன் புருஷனை கடத்தி வச்சிருக்காங்க, நீ நடுனா இங்க கேஷுவலா இருக்க. உனக்கு தெரியுமா அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னு? நான் முக்கியமா போலீஸ்க்கு போக கூடாதா? கரெக்ட். நீ என்னடி பிளான் பண்ண மாதிரி கரெக்ட்ன்ற? எல்லாம் ஒண்ணும் இல்லடி, யூஸ்வலா கடத்தினவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல, அததான் சொன்னேன். நீ சொல்லு பிரியா, வேற என்ன டிமாண்டு? அது வந்து பாலா எப்படியெல்லாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணாருன்னு ஒரு பிச்சுக்கு நான் எழுதணுமா? ஒரு பேஜா? அதையே தாண்டி நானும் கேட்டேன். இந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் நம்ம படம் போட்டு பாஸ் குறின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பாலா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணத நான் படம் போட்டு மாட்டு கேட்டேன். அடி பாவி, நம்ம காலையில வரும்போது ஒரு அவுட்லைன் கூட போட்டு வச்சுட்டேன் நானு. என்னடி பிரியா, உன் புருஷனோட ஏதாவது பிரச்சனையா?
கொஞ்சம் கூட கவலை இல்லாம பேசுற. சரி, வேற என்னெல்லாம் சொன்ன அந்த கடத்தல்காரன்? காரன் இல்லடி, காரி. வாட்? பிரியா, உன் புருஷன் யார் கூட ஓடிட்டு இப்படி டிராமா பண்றாங்களா? ஐயோ ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, வேற என்ன டிமாண்ட்? புருஷன் எவ்வளவு ஒர்க்குன்னு நான் யோசிச்சு வைக்கணுமா? நெக்ஸ்ட் டைம் கூப்பிடும்போது ரான்சம் தொகையை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னமா ஐநா சபையில டிஸ்கஸ் பண்ற ரேஞ்சுக்கு பேசுற? பாலா உன் புருஷன்டி, அவருக்கு எதனா ஆக போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. By the way, 1 hour ஆயிடுச்சு. She might call any time. பிரியா, நம்ம போலீஸை கூப்பிடலாமா? ஐயோ, போலீஸ்ல வேணாடி. ஏய், அந்த கடத்தல்காரி தான் கூப்பிடுறான். வாங்க வாங்க. It's going to be really fun. ஏய் பிரியா, கொஞ்சம் சீரியஸா பேசுடி. ஹலோ ஹலோ பிரியா, நான் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஓ எஸ், பாலா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணத அப்படியே படம் போட்டு வச்சிருக்கேன். குட் ஜாப். ஓகே, உன் புருஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தொகையை யோசிச்சிட்டியா? ஆக்சுவலா என் புருஷனை நீங்களே வச்சுக்கோங்களேன். How is the deal? ஏய், இங்க பாரு, உன் புருஷனை எங்களால வச்சுக்க முடியாது. அப்ப கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு கொடுக்காம நீ கேள்வி கேட்க கூடாது. உனக்கு உன் புருஷன் முழுசா வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா நீங்களே வச்சுக்கிறீங்களா? பிரியா, இந்த நக்கல்லாம் பண்ணா அப்புறம் நீ உன் புருஷனை உயிரோடவே பார்க்க முடியாது. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் இப்போ பாலா கிட்ட பேசணும். இதை யோசிக்கலையே. வாட்? நான் இப்போ பாலா கிட்ட பேசணும். உங்க கஸ்டடியில அவன் சேஃபா இருக்கானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் முடியாது. நீ நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चनலாம் கேக்குற. What do you mean? நீங்க வேணா நல்லா யோசிச்சு ஒரு 1 hour கழிச்சு என்ன கூப்பிடுறீங்களா? ஏய், அது ஏன் டயலாக்? சரி சரி, ஓகே, இங்க பாரு, நான் நல்லா யோசிச்சு இன்னும் 1 hourல கூப்பிடுறேன். Any other assignment? ஆமா, உங்க மேரேஜ் சேலஞ்சஸ் அதையும் நான் படம் போடணுமா? உன்கிட்ட எப்படி அந்த பாலா குடும்பம் நடத்துறான்? கொஞ்சம் கஷ்டம்தான். ஹலோ, உன் புருஷனை நாங்க கடத்தி இருக்கோம், மரியாதையா பேசு. ஓ, சொல்லுங்க மேடம். ஓகே ஓகே, இன்னும் 1 hourல கூப்பிடுறேன். ransom டீடைல்ஸ் ஃபைனலைஸ் பண்ணலாம். ஓகே. என்னடி நடக்குது? யாரு யார கடத்தி வச்சிருக்காங்க? இது பிராங்காலா இல்ல உன் புருஷன் உன் தொல்லை தாங்க முடியாம ஓடி போயிட்டானா இல்ல இப்படித்தான் போயிருப்பானோ? அப்படி ஓடி போயிருந்தா எதுக்கு உனக்கு போன் போடணும்? Something is not right. அம்மா சிஐடி சகுந்தலா, நீங்க துப்பு தொலைக்கி துப்பிட்டு இருங்க. நான் போய் டெம்பரரியா ஒரு போன் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த போன் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கார் எடுத்து போறியா? இல்லடி கீதா, நான் டாக்ஸிலே போய்க்கிறேன். அப்படியே கார் மெக்கானிக் ஷாப்பு போய் கார் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயா, நீ சொன்ன மாதிரியே அந்த மெக்கானிக் கடைக்காரன் பார்வையே சரியில்லை. உன்னை அப்படியே விழுங்குற மாதிரி பாக்குறான். தனியா போகாத, நானும் கூட வரேன். என்ன அப்படியா பார்த்தா? நான் பார்க்கவே இல்லையேடி. அதுக்காக வேண்டியே நான் திருப்பி போயே ஆகணும். ஆத்தா, நீ என்ன வேணா பண்ணி தொலைடி, தயவு செய்து இந்த வெக்கம் மட்டும் படாதடி. ராம, இவளுக்கு எல்லாமே விளையாட்டு தான், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லை. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போனை வாங்கிட்டு என்ன கூப்பிடு. போகும்போது என் பழைய போனை எடுத்துட்டு போ. ஓகே கீதா, அதுவும் நல்ல ஐடியா தான். பட் ரிலாக்ஸ் கேர்ள்ஸ், என்ன யாரும் கடத்த போறது இல்ல. ஏய்,
சிவா இன்னும் ஒதுக்கணும்டா முதல்ல. ஐயோ, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ? வெற்றி பெற்ற மனிதனையார் புத்திசாலி இல்லை புத்திசாலி போலீஸ் நீங்க நான் போலீஸ் தான், கான்ஸ்டபிள் நாயுடு. ஆமா, இது விட்டுறேன். போலீஸ் தானே நீங்க? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கணும். போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்க. அதான் உன்னை இட்டுன்னு பண்ண வந்தேன். இங்க எதுக்கு வந்தீங்க? ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸு பாலா இருக்கிறாங்கல்ல, அவன் பொண்டாட்டி யாரோ கத்திட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்னையா நீ மயக்க போட போறியா? அங்க ஒருத்தர் இப்படிதான். எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய், அதான் ஒரே நில்லு. பையன் கடைக்கிட்டேன். அந்த கடத்தல்காரன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த கேன பையன் மட்டும் என்னாண்ட கச்சான்னு வச்சுக்கேன். அவனுக்கு கச்சா இருக்குது. ஐயோ, கேன பையனா? ஆமா, கேன பையனா அவன். சார், அவன் குடும்பத்துல ஏன் சார் இருக்கிறீங்க? என்ன அப்படின்னு போன் போட்டு மிரட்டுறானா அவன் கேன பையன்? நம்ம சொல்லிக்கிறான் அவன். அவன் மிரட்டினத நீங்க கேட்டீங்களா? யோ, நான் மட்டுமா கேட்டேன்? போலீஸ் ஸ்டேஷனே கேக்குதியா? என்னமோ சொன்னா நம்ம அவன் அசைன்மெண்டா இசைன்மெண்டா? ஓ, அசைன்மெண்டா? அதே மென்ட் தான். பட் அவன் மட்டும் என் கையில கிடைக்கிட்டோம். அப்ப வந்து சரி. பாவம் சார் அவன் குடும்பம். அவங்க என்ன சார் பண்ணாங்க? இப்படி ஒரு தரத்துல பத்து போட்டுறாங்க. தருதலையா? இல்ல பின்ன தரதெல்லாம் அவன் பெத்த பிள்ளையாவது எப்படி இருக்கும் சார்? உடம்பெல்லாம் கூச்சு சார். நம்ம என்ன சார் பண்ணணும்? யோ, இன்ஸ்பெக்டர் போன ஸ்டேஷன் இக்னோர் சொன்னாரு. ஐயப்பா ஏய் சிவா, நான் செவனேன்னு இருந்தனேடா. சிவன் செவனேன்னு இருக்கிறாரா? அவன் விஷ்ணு அப்படிங்கிறாரு. சார் சோகெல்லாம் அடிக்குது, என்னாலதான் சிரிக்க முடியல. படம் தமாஸ் பண்றாருண்ணா. சிவா போலாம். இந்த மாதிரி மென்டல் ஸ்டேஷன்ல வச்சுக்கிங்க. நான் என்ன பண்ண போறோம்? இன்னும் என்னதெல்லாம் ஆனா அதான் என்ன யாரப்பா வீட்டுல? இந்த பிச்சைக்காரனுங்க தொல்லை வேற தாங்கல. யாரும் இல்லப்பா வீட்டுல. நீ போயிட்டு நாளைக்கு வா. அப்பா நீ யாரு? நான் ஒரு பேய். ஐயோ சார், நான் எங்க தப்பு பண்ணேன் சார்? அது எனக்கு எதுவும் தெரியாது சார். கால் இருக்கு, பேய் இல்ல. ஏன்னா பேயாட்ட கத்துற? உன் ஃப்ரெண்டு பிரியாவை யாரோ கடத்திட்டாங்களா? ஓ, பிரியாவா? எந்த மாதிரி ரியாக்ஷன் சார்? உங்களை பார்த்த டென்ஷன்ல கொஞ்சம் ஸ்ருதி குறைஞ்சிச்சு. அந்த பாலா தம்பி வந்திருக்கு ஸ்டேஷனாண்ட, ரிப்போர்ட் பண்ண. என்ன பாலா ஸ்டேஷன்ல இருக்காரா? என்னம்மா இப்ப ஸ்ருதி அதிகமாயிடுச்சா? இந்த பாலா எதுக்கு சார் ஸ்டேஷன் வந்தாரு? என்னம்மா பம்பளா, உன் ஃப்ரெண்டை கடத்திட்டாங்களா, அதுக்கு டென்ஷன் ஆகாம இருக்க. போலீஸ் வந்திருக்கு, இதுக்கு இப்படி கத்துற? சார், நான் தான் சொன்னேனே, எனக்கு கொஞ்சம் ஸ்ருதி சேராது. என்னம்மா குழப்பிட்டு இருக்க? ஃப்ரெண்டு பிரியாங்க அவளும் பாலியும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஷாப்பிங் போயிருக்காங்க? சரி வா, ஸ்டேஷன் பக்கம் போலாம். இன்ஸ்பெக்டர் சார் கூட்டி வர சொல்லியிருக்கேன். சார், எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது சார். அது சரி வா, நான் சொல்லி தரேன் வா. அந்த பாலா எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? ஒழுங்கா வீட்டுல உட்காந்து படம் போட வேண்டியதுதானே? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சார், நான் ஏதோ டென்ஷன்ல உளறேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போனது இல்லையா, அதுதான். நான் தினைக்கு அங்கதான் போயிட்டு இருக்கேன். வா போலாம் வா. நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் எதுக்கு உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? ஆமா, நான் கூட எந்த தப்பு பண்ணல, தினைக்கு போறேன்.
அர்ஜுனா, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேனே, நீ கேட்டியா? அந்த சிவாவோட சேர்ந்து என்னம்மா பண்ணீங்க சேர்ந்துட்டு? இல்ல சார், அவனுங்க ஏதோ மூவி பிளான் பண்ணானுங்க, அத சொன்னேன். என்னம்மா உடனே தள்ளிட்டு இருக்க? எப்படியாவது பிரியாவை எங்க எக்ஸ்பர்ட் கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க ஒன்றும் மெர்சலாகாத. கண்டுபிடிச்சிருவாரா? என்னம்மா ரியாக்ஷன் இருக்கு? ஸ்ருதி சரியில்லை சார். வா வா போலாம், வா பேசிட்டு போலாம். கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். இப்போ ஸ்ருதி சேராம போச்சே. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. அந்த கேப்பா முகமட்டை என்னென்ன கழுவிட்டோம். அப்பால இது அவன் வயிற்றுல இருக்கிற குடலை உருட்டு மாலையா போட்டுக்கிட்டு அவன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சள் சொத்தை எடுக்கணும் பாரு. சார் ப்ளீஸ் சார், மனுஷன் உடம்புல இவ்வளவு பார்ட்ஸ் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரியும். உடம்பெல்லாம் கூட்டு சார். நீ பூசம் இவன் தான் சார் அர்ஜுனே. இது ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடு. ஐயோ இவன் என்ன வளர போறாரு. பாலா, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடா வந்த? ஏய், பிரியாவை கடத்தினதா ஒரு கால் வந்தது. மோஸ்ட்லி பிராங்க் கால்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். பட் சேஃப் சைடுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனே வந்துட்டேன்டா. ஓ இவாயா, ஏமா பயப்படுறீங்க? உங்க ஃப்ரெண்டு சொல்றத பார்த்தா இது ஒரு பிராங்க் கால் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் லெட்ஸ் நாட் டேக் a chance. பை தி பை, நீங்க உங்க கூட மூவிக்கு போற? சார் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். இப்பதான் தெரிஞ்சிருக்கிறேன். சொல்லுங்க சார், காலையிலிருந்து கொஞ்சம் வயது சரியில்லை சார். உன் ஃப்ரெண்டு உனக்கு ஆபீஸ் கால் இருக்கிறதா சொன்னானே? சார், உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியும்னு சொல்லுங்க சார். எனக்கு பதில் சொல்ல ஈஸியா இருக்கும். ஆஃபீஸ் காலுக்கு பயந்து வயிறு கலக்கதான் சொல்றேன் சொல்லலாம். ரெண்டு பேரும் பார்த்தா டவுட்டாவே இருக்கு. எனக்கு கூட சார் இவங்க பயங்கர டவுட்டா இருக்கு சார். நான் அந்த வேலைக்கு மெட்ராஸ் திட்டினா வந்தா இவங்க கூத்துறான் சார், இவரை மட்டும் பேச வேணாம்னு சொல்லுங்க சார். இவரு பேசுனா இந்த காதுல பாறாங்கல்ல கட்டி தொங்க விட்ட ஃபீலிங் சார். உள்ள வாடி நிஜமாவே தொங்க விடுறேன். அப்ப கேட்கிற கேள்வி ஒழுங்கா பதில் சொல்லு. சரி, உனக்கு இந்த சிவாவை எப்படி தெரியும்? ஆபீஸ் கொலீக் சார். மாத்து மாத்து சொல்றீங்க சார். இதுக்கு முன்ன காலேஜ் மேட் சார், இப்ப ஆபீஸ் கொலீக் சார். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் மேட் சார். அதுக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல பக்கத்து வீடு சார். ஃபேமிலி ஃப்ரெண்ட் சார். இதெல்லாம் முதல்ல சொல்றதுல சார், பயத்துல எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல சார். சார், மல்டிபிள் சாய்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேளுங்க சார். நான் கரெக்டா பதில் சொல்லுவேன் சார் எல்லாத்துக்கும். நீ நான் படிச்ச ரெண்டு மல்டிபிள் சாய்ஸ் யாரு கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இல்ல நான் பட்டா முட்டி ஒண்ணு தட்டுவேன் நானே. சரி மேம், இவங்க எல்லாம் வெளியே போன பிறகு நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் சொன்னேனே சார், காலையில இருந்து வயிறு சரியில்லைன்னு டாய்லெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். இதுக்கு முன்ன சொன்ன பாடி பார்ட்ஸ், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், அதுவே இன்னும் எனக்கு டைஜஸ்ட் ஆகல சார். இந்த டாய்லெட் வேணாம் சார். சரி பாலா, நீங்க பிரியாவை எப்ப கடைசியா கான்டாக்ட் பண்ணீங்க? லாஸ்ட் நைட் சிவா வீட்ல சார். நீங்களா பிரியா? நீங்க உங்க ஒய்ஃபை கான்டாக்ட் பண்ணீங்களா? அவங்க பிரியாவை மென்ஷன் பண்ணாங்களா? சார், அந்த தப்பை நான் பண்ணல சார். நீ அமைதியா இருக்க சார். உங்களுக்கு
உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியும் தெரியாதுங்கிறத தெளிவா சொல்லுங்க சார். அப்பதான் எனக்கு பதில் சொல்ல ஈஸியா இருக்கும் சார். ஏய் வாடா, அப்புறம் என் வாயில ஒன்னே வந்துருவாங்க. சார் லாஸ்ட் நைட் சிவா வீட்ல இருந்து பேசுனேன் சார். அதன் பிறகு வேற எதுவும் பால் வரல. ரைட்? ஓகே சார், இவங்க தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அர்ஜுன் பொண்டாடி ரேவதி. ஆனா அம்மா சுருக்கி சேரல சார். சுதி சேரலையா? நீ என்ன உடனே சரி போமா, கரெக்டான டைம்ல வந்திருக்க. நீ இவன்கிட்ட எப்ப கடைசியா பேசுன? சார் இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் சாய்ஸ்ல விடலாம் சார். யோ அமைதியா இருக்கு. போமா. இன்னைக்கு காலையில சார் ஏன் கேக்குறீங்க? ஷியோர், இன்னைக்கு காலையில பேசுனியா நீ? ஆமா. சார் வயிறு சரியில்லைன்னு. என்னது, உங்களுக்கும் வயசு சரியில்லையா? நீ வேற ஏமா சார் கேட்கிற கேள்விக்கே எனக்கு வாயில நுழையுது. கான்ஸ்டபிள், அவனை இந்த லாக்கம் ரொம்ப விசாரியா? ஏய் உள்ள வா. தலையே சுத்துது. அப்படியே தண்ணி எடுத்து போயா. எதுக்கு சார்? எப்படியும் மாயம் போட விட போறேன். தண்ணி வச்சு அடிச்சு வாங்க முடியும். என்னது வரல. யார் போனது? யார் போனது? ஏன் போன் சார்? சிவா வைஃப் மாலினி கூப்பிடுறா. ஓகே, ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சீக்கிரம் வேணாம் சார். என்ன வேறா? தோ. ஹலோ ஹலோ, ஏய் ரேவதி, இங்க என்ன நடந்தது தெரியுமாடி உனக்கு? ஐயோ, இவன் என்ன கொண்டு போட போறா? என்னடி சத்தம் அது? சிவா மயக்கம் போட்டு விழுந்துட்டாண்டி. சிவாவா? அந்த ஓட்ட வாயை அங்க என்னடி பண்றான்? ஹலோ மாலினி, சிவா என்னன்னு தெரியல, காலையில இருந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்கான். பாலா, நீங்களும் அங்க இருக்கீங்க, என்னதான் நடக்குது? இட்ஸ் a long story மாலினி. பிரியாவை கடத்தினதா ஒரு பிராங்க் கால் வந்தது. ஓ பாலா, அப்படியா? அவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. அவங்க என்ன கொடுங்க. மாலினி என்ன சொன்னீங்க? பாலா, நீங்க என்ன பண்றீங்க அங்க? இல்ல, சிவாவை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு வச்சிருக்காங்க. நான் வந்து சேஃபா இருக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதனால தான் வந்துட்டேன். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? என்னம்மா, உன் ஃப்ரெண்டுக்கு சுத்தி சேராதா? ஐயோ அம்மா, என் தலையே சுத்துதே. ஹலோ, யார் லைன்ல? நான் ரேவதி பேசுறேன். யாரு? கீதாவா? எஸ், நான் கீதா. ரேவதி, இஸ் எவ்ரிதிங் ஓகே? மாலினி இப்படி மயக்கமா இருக்கா? பை தி வே ரேவதி, இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பாரு அவளை எல்லாம் மயக்கம் போட்டு படுத்துறேன். ஐயோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஹலோ, அது என்ன சவுண்டு? மிஸ் கீதா, திஸ் இஸ் இன்ஸ்பெக்டர் அழகு சுந்தரம். அங்க மாலினி எப்போ வந்தாங்க, கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர், எனி ப்ராப்ளம்? இஸ் பாலா ஓகே? பாலா ஓகேவா தான், நீங்க சொல்லுங்க. சார், 1 மினிட். இந்த மாலினியை கொஞ்சம் தெளிவு பண்ணிடுறேன். ஓகே. கீதா, பிரியாங்க வந்தாளா? இப்போ இல்ல பாலா, ஒரு few minutes முன்னாடி தான் கிளம்பினா. அப்படியே கார் மெக்கானிக் ஷாப் போய் கார் சரியாயிடுச்சான்னு. டோன்ட் டெல் மீ இட்ஸ் சங்கர்ஸ் மெக்கானிக் ஷாப். அங்கதான் பாலா, அந்த மெக்கானிக் ஷாப் தான் பக்கத்திலே இருந்தது. இனி ப்ராப்ளம் பாலா? அந்த சங்கர் ஒரு குக்கட் கை. அவ பிரியாவை பார்க்குற பார்வையே சரியில்லை. அதனால நான் அவங்ககிட்ட போகவே மாட்டேன். பிரியாக்கு இது தெரியுமே, அப்படியே அங்க போனா? இல்ல பாலா, பிரியா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பக்கத்துல சங்கர் மெக்கானிக் ஷாப் தான் இருந்தது. அதனால காரை அங்க ரிப்பேர் செய்ய கொடுத்துட்டு என் கூட என் வீட்டுக்கு பிரியாவும் மாலினியும் வந்தாங்க. மிஸ் கீதா, பிரியா அங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? கொஞ்சம் கரெக்டா டைம் சொல்லுங்க. ஒரு 30 minutes இருக்கும். 30 minutes முன்னாடி வந்திருந்தாங்களா? எஸ். ஓகே,
சரி, அவங்க ஃப்ரீயா திருப்பி கான்டாக்ட் பண்ணா இமிடியேட்டா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த மயக்க போட்டு விழுந்திருக்கல பாருங்க நீங்க. ஷூர் இன்ஸ்பெக்டர். பிரியாக்கு என் பழைய போனை கொடுத்திருந்தேன். குட். அந்த போன் நம்பர் சொல்லுங்க. 9943584362. சிகாரம் அந்த நம்பர் கால் பண்ணி பாருங்க. சரி சார். அந்த மெக்கானிக் ஷாப் அட்ரஸ் இருக்கா கீதா? ஐநாவரத்துல விவேகானந்தர் தெருவில் பக்கத்துல அந்த மெக்கானிக் ஷாப் தான் சார் இருக்கு. ஓகே. சிகாரம் நான் கால் பண்ணி பாத்தியா? சார் லைன் கட் ஆகிட்டே இருக்கு சார். சரி, டைம் ஆயிட்டாரு. அப்படியே அந்த ஐநாவரத்துல மெக்கானிக் ஷாப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துறியா? அந்த யாரும் பண்ண கையோட கூட்டு வந்துரு. சரி சார். சார் நீங்க அந்த மெக்கானிக் ஷாப்க்கே கால் பண்ணி கேட்டுடலாமே. வா, ரிலாக்ஸ். உங்களுக்கு கால் வந்த பிறகு பிரியா கீதா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க சேஃபா தான் இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்த கால் மஸ்ட் பி அ பிராங்க் கால். பாலா, ஃபோன் ஆன் பண்ணுங்க. பாலா, ஸ்பீக்கர். எஸ் இன்ஸ்பெக்டர். ஹலோ, யார் பேசுறாங்களோ? பாலா, லிசன் கேர்ஃபுல்லி. பிரியா இப்போ என் கஸ்டடியில தான் இருக்கா. அதுக்கு ப்ரூஃபா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டோஸ் அனுப்புறேன். எனக்கு ரான்சம்லாம் எதுவும் வேண்டாம். மை டிமாண்ட் இஸ் வெரி சிம்பிள். உன் கம்பெனியில அந்த புது ப்ராஜெக்ட்ல டெண்டர் கோட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களே, அந்த டீடைல்ஸ் எனக்கு வேணும். Don't act silly or foolish. By the way, no police. It's very simple. Give me your tender details. பிரியா பத்திரமா வீட்டுக்கு வருவா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை திரும்ப கூப்பிடுறேன். இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? ஆக்சுவலி இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. ஏய் பாலா, பிரியாவை உண்மையாவே கடத்திட்டாங்க போட்டுருக்குடா. என்னது? உண்மையாவா? அர்ஜுன், what do you mean? சார் ஒரு 2 minutes டைம் கொடுங்க சார். நானும் சிவாவும் பாலா கிட்ட பேசணும் ப்ளீஸ் சார். Guys, no fooling around. எதுவாக இருந்தாலும் இப்பவே சொல்லிடுங்க. பாலா, முதல்ல டெண்டர் டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், இந்த டெண்டர் ஒரு சென்சிட்டிவ் டாக்குமெண்ட். எனக்கும் என் சீனியர் மேனேஜருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டீடைல்ஸை நான் பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் செய்ய முடியாது. ஆனா இந்த ப்ராஜெக்ட் சென்சிட்டிவ் தான். அதுக்கு கடத்துற வரைக்கும் போவாங்களா? என்னால நம்பவே முடியல இன்ஸ்பெக்டர். இந்த கால் முன்னாடி வந்த காலோட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அர்ஜுன், யோமன், உனக்கு ஏதோ டீடைல் தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க. சார் வந்து சார் இதுக்கு முன்னும் இந்த பிராங்க் கால் நான் தான் சார் பண்ணேன். டேய், ஏன்டா இப்படி பண்ணின? சார் சார் இதெல்லாம் இந்த சிவாவோட பிளான் சார். சஸ்பெக்ட் வந்தாலும் என் மொழியே தெரியல. அம்மா தாயே, இப்படி போட்டு கொடுத்துட்டீங்க மாடி. இன்ஸ்பெக்டர் சார், நானே சொல்லிடுறேன். இந்த பாலாவும் அந்த பிரியாவும் டைவர்ஸ் பண்றதா சொன்னாங்க. அவங்களை சேர்த்து வைக்க சின்னதா ஒரு பிளான் பண்ண சார். பிளானு உன்ன பாலா டைவர்ஸ் எதுக்கு? பிரியாவுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்ல சார். இன்ஸ்பெக்டர், இதே டைலாக தான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லி கழுத்தறிக்கிறாங்க சார். ஐயோ ரேவதி, கொஞ்சம் சும்மா இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த டைவர்ஸ் ஒரு பிராக்டிக்கல் ஜோக். நான் எவ்வளவு சொல்லி கேட்காம பிரியா பண்ண ஒரு பிராங்க். எஸ், பிரியா பண்ண ஒரு பிராங்க்.
சொல்ல சார். ரிசர்ச் பார்த்தேன், ரொம்ப அமைதியா இருக்கு. அக்கம் பக்கமெல்லாம் ரிசர்ச் பார்த்தேன். அந்த பிரியாவும் அவன் ஃப்ரெண்டும் காலையில் வந்து பார்த்தாங்களா, அந்த கீதா மேடம் கொடுத்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டு பார்த்தேன் சார். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார். உள்ள போய் பார்த்தியா நீ? சார் நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும். நான் உள்ள போய் விசாரிச்சேன் சார். அந்த பிரியா வந்து காலையில கார் எடுத்துட்டு போனதான் அந்த கடைக்கார சங்கர் இருக்கான சங்கர் லட்சம் காமிச்சா சார். எப்படி சார் என்னோட திறமை? என்ன கான்ஸ்டபிள் சார் நீங்க கடத்தணும் சொல்லிட்டா கடத்துவான். அப்பட்டமா அப்படி ஊர் கூட்டி விசாரிக்கிறீங்க. இதுல திறமையா திறமை? டேய் படுவா வா, நீ பண்ண கேருக்கு வாயத்தோடு பேசுறதே தப்பு. தட்டி விட்டுலாமா? பாலா, for argument's sake, இந்த kidnapping, data details இதெல்லாம் ஏன் உங்க பிளானா இருக்கக்கூடாது? ஏய் பாலா, சிவா மாதிரி நீ ஏதாவது கிணத்தனமா பிளான் பண்ணியிருந்தா இப்பயே சொல்லிடலாம். ஏய் அர்ஜுன், சும்மா இல்லைண்டா. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஏற்கனவே பதட்டமா இருக்கு. இதுல நீங்க வேற எப்படி அபாண்டமா சொல்றீங்களே? பாலா, I have to think about all possibilities. இந்த சிவா அர்ஜுன் பிளான் எவ்வளவுதான் சரியா இருந்தாலும் அவங்க சொல்ற ஃபேக்ட்ஸ்லாம் ஒழுங்கா தானே இருக்கு. அப்பாடா, நான் பயந்தே போயிட்டேன். நீங்க நம்மளெல்லாம் லாக்அப்ல வச்சிருவாங்களோன்னு. ச்சே, என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா? தேவதி மாறுமா? Fine everyone. பாலா, listen to me. இந்த பிராக்டிகல் ஜோக் அதெல்லாம் சொல்றது நீங்க மட்டும்தான். எங்களுக்கு எது உண்மைன்னு தெரியாது. உங்க வைஃப் மேல இருக்க வெறுப்புல நீங்களே கடத்திருக்கூடாது வைஃபை. சார் உங்க மூளை கம்மிங் சார், கும்பிடுற சார். இன்ஸ்பெக்டர், எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? பாலா, பிரியாவை நீங்களே தான் கடத்திட்டீங்களோ? ஐயோ ரேவதி, நீங்க கொஞ்சம் குட்டை குழப்பாதீங்க சார். நான் தானே சார் போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்தேன். அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் பாலா. ஒன்னு, அபிஷியலா டெண்டர் டீடைல்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ண உங்களோட மாஸ்டர் பிளான். இல்ல பிரியாவை மியூச்சுவல் டைவர்ஸ்ல வர வைக்கிறதுக்கு உங்களோட ட்ரிக்கா இருக்கலாம் பாலா. கடத்துற டிமாண்ட் உங்களுக்கு தெரியாது இல்ல? சாரி இன்ஸ்பெக்டர், உங்க மூளைய யோசித்து அடிக்கணும் சார். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இன்ஸ்பெக்டர். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த கடத்தல்கார வேற இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டோ அனுப்பிட்டு இருக்கான். பிரியா வாய கட்டின மாதிரி போட்டோவை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு இன்ஸ்பெக்டர். பாலா, உங்களுக்கு மெசேஜ் வந்து அந்த போனை கண்ட்ரோல் ரூம்ல ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய சிம் இப்பதான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அந்த சிம்மோட டீடைல்ஸ்ல உங்க பேர் இருக்கு பாலா. அதனாலதான் உங்களை சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. ஒருவேளை பிரியாவை கடத்துறவங்க அவளோட சிம் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்திருக்கலாம். இல்ல பாலா, இதுவும் உங்களுடைய மாஸ்டர் பிளானா இருக்கலாம். சார் கை கொடுங்க சார், கை கொடுங்க சார். கொஞ்சம் காடா நினைச்சு சிங்காரம். பாலா, பிரியா உங்களை நல்லா தானே பார்த்துட்டா. எதுக்கு டைவர்ஸ் பண்றீங்கன்னு யோசிச்சேன். இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கீங்க. அம்மா, உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு இப்படி ரூம் போட்டு யோசிக்கிற? இந்த பிரியா எப்பயுமே இப்படிதான், ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் ஜோக் பண்ணிட்டே இருப்பா. இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிருக்கா. நம்மெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னா பாலாதான் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க, எனக்கு இந்த பாலா மேல தான் சந்தேகம். ஷட் அப் எவரிவன். பாலா, திரும்பவும் கால் வந்தா நீங்க டேட்டா டீடைல்ஸ் கொடுங்க. உங்களுக்கு எதுவும் அதுல லிங்க் இல்லைன்னா பாலா, ஐ வில் பேக் யூ அப். ஐயோ இன்ஸ்பெக்டர், இந்த ப்ராஜெக்ட் என் கெரியர் ஆஸ்பிரேஷன். இதுல இப்படி டபுள் கேம் ஆடினா என் கரியரே க்ளோஸ் ஆயிடும் சார். ஓகே பாலா, ஐ வில் டேக் தட் இன்டு அக்கவுண்ட் ஆல்சோ. நீங்க ஏன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது? அந்த டெண்டர் ஃபிகருக்கு மேலே ஒரு பவர் போட்டு சொல்லுங்க. நான் பொய் சொல்லணுமா? ஆனா யோசிச்சு சொல்றேன் சார். Something is still not right. Let's wait for the next call. Bala, turn it on speaker.
பேசணுங்களா? ஆமா, இந்த பிரியா வாய் திறந்து மூடவே மாட்டா. ஏதோ டைவர்ஸ் கேட்டீங்களாமே. பாவம் சார், இந்த பொண்ணு ரொம்ப புலம்புறா. எனிவே, அது உங்க பர்சனல் விஷயம். அந்த டெண்டர் டீடைல்ஸ் பேப்பர்லாம் வச்சிருக்கீங்களா? அந்த டெண்டர் டீடைல்ஸ் நான் கொடுக்கறது இருக்கட்டும். பிரியா கிட்ட நான் பேசணும். அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியணும். முதல்ல டெண்டர் டீடைல்ஸ் சொல்லு, பிரியா கிட்ட அப்புறம் பேசலாம். ஓகே, அந்த டெண்டர்ல நாங்க கோட் பண்ண அமௌண்ட் 1 மில்லியன். ஹலோ, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி முட்டாள் இல்லை. எனக்கு எல்லா டீடைல்ஸும் வேணும். அந்த டெண்டர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எனக்கு உடனே அனுப்பு. என்னது? டெண்டர் டீடைல்ஸ் தெரியணுமா? எஸ். இல்லனா நீ உண்மை சொல்றியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எங்க இருக்கு? அந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரு காப்பி வீட்ல இருக்கு. நீ எங்க இருக்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். வாட்? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? அதைத்தானே நானும் கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்து பைக்கவே இதெல்லாம் ஒரு கனவு யாராவது சொல்லிடுங்களேன். இந்த கதையை இதோட முடிச்சுக்கலாம். என்ன நியூஜெர்சி ஆடியன்ஸ் பக்கம் அப்படின்னா எல்லாம் பயங்கர கிளவரு. இல்ல நீ தான் போலீஸ் சொல்லி ஆகணும். இல்ல உன் டப்பா டான்ஸ் ஆடிட்டு வெளில போலாம். பாலா, நீங்க இன்னும் தப்பா சொல்லல, கவலைப்படாதீங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் மூவ். நீங்க எதுக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. எஸ் இன்ஸ்பெக்டர், என்னுடைய ஆஃபீஸ் இங்க ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. அங்க ஒரு காப்பி வச்சிருக்கேன். நான் அங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இன்ஸ்பெக்டர். ஓகே பாலா. பட் பாலா, வெயிட். யூ ஆர் ஸ்டில் மை பிரைம் சஸ்பெக்ட். நான் சொல்ற வரைக்கும் எந்த டெண்டர் டீடைல்ஸும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே இன்ஸ்பெக்டர். எதிர்க்கலாம் வேடத்தில் குடிச்சு சடத்தில் முடிச்சிருவேன். இதுல என்ன பண்ண போறேன்? இந்த இன்ஸ்பெக்டர் அழகு சுந்தரம் ஒரு க்ளூ கிடைச்சாலே போரி தட்டிடும். எனக்கு 2 க்ளூ கிடைச்சிருக்கு. தட்டிடுச்சு. டாட் டாட் சீக்கிரமே கனெக்ட் பண்ணிடும். Inspector, this is a sealed document. Hope I don't have to open it. I hope so, Chubala. Bala, நீங்க ஏதாவது டபுள் கேம் ஆடினா இப்பவே சொல்லிடுங்க. இந்த போன் கால் சிவா போனுக்கு தான் வந்திருக்கு. உங்கள்கிட்ட போன் இல்லைன்னு தெரிஞ்சு சிவா போன்ல தான் உங்களை கூப்பிடுறாங்க. இந்த பிராக்டிக்கல் ஜோக் அப்படின்னு சொல்றது நீங்க மட்டும்தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூ ஆர் ஸ்டில் மை பிரைம் சஸ்பெக்ட். பலா, ஐயோ இன்ஸ்பெக்டர், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை இன்ஸ்பெக்டர். இந்த பிரியாவுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். இப்படிதான் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அதுக்குள்ள கல்யாண மாப்பிள்ளையை காணும், கல்யாண மாப்பிள்ளையை காணும் குரலே கிளப்பி விட்டுட்டா. வாஸ் a horrible experience இன்ஸ்பெக்டர். இருந்தாலும் போலாம். டைவர்ஸ், பிராக்டிக்கல் ஜோக்ஸ் டைவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நானும் சொன்னேன் சார், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அப்புறம் சொல்றேன்னு சொன்னான். பிரியா, இந்த டிராமாக்கு நீ ஒரு வேலிட் ரீசன் சொல்லல, உன்னை உண்மையாவே டைவர்ஸ் பண்ணிடுவேன். I can't stand your practical jokes anymore. பாருங்க பாருங்க, நான் சொன்னேன்ல, எனக்கு இந்த பாலா மேலதான் சந்தேகம். வேற இறங்காலம் தெரியாம அலா ரிலாக்ஸ். இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே அவனுக்கு சந்தேகப்படுறார். யூ ஆர் மேக்கிங் இட் ஸ்டில் வர்ஸ். ஹலோ, turn on speaker. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் பாலா, நீங்க யாரு?
நான் யாரும் இருக்கட்டும், இவங்க கிட்ட பேசுங்க. பாலா, நான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துறியா? பிரியா, பிரியா, ஆர் யூ ஓகே? பிரியாவுக்கு ஒன்றும் ஆகாது. நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல உன் கையில இருக்கிற நகைகளும் கேஷும் எடுத்து வச்சுக்கோ. போய் ஏடிஎம்ல போய் இன்னும் கேஷ் எடுத்து வை. நாங்க திரும்ப கூப்பிடுவோம். சீக்கிரம். என்னது இன்னொரு ட்விஸ்டா? திரும்பவும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்குதா? இந்த மொத்த பிரியாவை எத்தனை பேர் தான் கடத்தி வச்சிருக்காங்களோ தெரியலையே. பாலா, நீங்க ஏதாவது பிளான் பண்ண போய் அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுதா? எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடுங்க. உங்களை வெயில் எடுக்கிறதுக்கு நாங்க 3 பேருமே இங்கதான் இருக்கோம். ரேவதி, கொஞ்சம் சும்மா இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு இப்போ ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இதுல இன்னும் கொஞ்சம் லூஸ் அண்ட் இருக்குதான் பாலா. இருந்தாலும் அந்த டாக்டர் சீக்கிரமே கனெக்ட் பண்ணுவோம். நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸை எங்க சுமாருக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு போய் கேஷ் பர்சன் எடுத்து வந்துருங்க. ஏற்கனவே நிறைய லூஸ் இருக்கு. அதான் சொல்லலையா? டாக்டர் கொஞ்சம் லூஸ் எடுத்துருக்கு சொன்னையா? சீக்கிரமே கனெக்ட் பண்ணுவோம். இந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ கேஷ் ஜுவல்ஸ்லாம் எடுத்து வர சொல்றாரு. இவர் ஏதாவது டபுள் கேம் விளையாடுறாரோ? சும்மா இருமா. ரேவதி சொல்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரே டபுள் கேம் ஆடுறாரோ? ஐயோ, நானும் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ? இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நான் ஏடிஎம்ல இருந்து கேஷ் எடுத்துட்டு வரும்போது ஒரு கால் வந்தது. ஓகே பாலா, எங்க இடத்துல சொல்லிருக்காங்க? பாலா, உங்க கூட இருந்தா ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புறேன். சேஃப்டிக்கு இருக்கட்டும். இல்ல இன்ஸ்பெக்டர், திரும்பவும் டெண்டர் டீடைல்ஸ் அது இதுன்ட்டு இந்த முறை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என் வீட்டோட லெட்டர் பாக்ஸ்ல போட சொல்றாங்க. என்னது? வீட்டுல லெட்டர் பாக்ஸ்லயா? ஆமா இன்ஸ்பெக்டர், இப்ப எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. நான் என்ன பண்றது? இன்ஸ்பெக்டர் சார் என்னமா யோசிக்கிறார் பாருங்க. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். ப்ரொமோஷனே கிடையாது. சரி பாலா, நீங்க இந்த கேஷ் ஜுவல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸை வீட்டில் லெட்டர் பாக்ஸ்ல வைங்க. சிவா, அர்ஜுன், ரேவதி, நீங்களும் கூட போங்க. ஓகே சார். பலவை எங்ககிட்ட கொடுங்க, நாங்களே பார்த்துக்கலாம். வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? ஐயோ, உங்க விளையாட்டுக்கே நான் வரல. செக் வாங்கினா கைதிங்களா? சைக்கிக்கா இப்போ நீங்களே பேசினா இருக்கீங்களா நீங்க? அது ஒன்றும் இல்லை சார். ரொம்ப நேரமா டைலாகே இல்லை, மயக்கத்தே இருந்தேன். அதான் கொஞ்சம் ஓவர் பண்ணிட்டேன். நீங்க அப்படியே பெரிய ஹீரோவாங்க, பெரிய டைலாக் இல்லையா? ஏய் அச்சன் வச்சுக்கியா, அப்படியே ஒரு நெஞ்ச மஜா புத்தை எடுத்து மாலையா போட்டு உன் குழந்தைய விட்டு மாலையா போட்டேன். ஆமாடா, நிம்மதியா இருக்குது. சாரிப்பா, என் கூடல விட்டு ஓடுறதுக்கு வந்தேன். பாலா, கேஷ் ஜுவல் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சார். ஓகே, நீங்க வீட்டுல போய் அந்த டாக்குமெண்ட் வேற ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுட்டு வாங்க. என்னோட கணக்கு சரியா இருந்தா இது எல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஓகே இன்ஸ்பெக்டர். என்ன ஆயிடு? என்ன கொடுங்க சார் இது? என்ன ஐடியா வருதா உனக்கு? சொல்லி பார்த்தேன், சத்தம் தான் வந்து ஐடியா சார். எனக்கு என்னவோ அந்த மெக்கானிக் ஷாப் சங்கர் இருக்கிறான்ல, அவன் மேல ஒரு டவுட் இருக்கு. அப்பா இந்த பாலா மேலே டவுட் இருக்குது. இவங்க 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்கேன், எவனா புதுசா என்ட்ரி கொடுக்குறானோ இல்ல நாயுடு, என்னோட கணக்கு சரியா இருந்தா இந்நேரம் பிரியா அவ வீட்டுல தான் இருக்கணும். அப்போ கட்டுறது
அது உண்மைதான் நாடு. அட என்ன சார் நல்லா தெளிவா கொடுப்பீங்க சார் நீங்க. எனக்கு தெளிவா இருக்கு நாடு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர வாடி இருக்குமா போக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிடைச்சிருச்சு. என்னடா வீடெல்லாம் பறந்து இருக்கு. ஐயோ பிரியா பிரியா யாரும் கட்டி போட்டிருக்காங்கடா. சரி ஓகே. என்னாச்சு என்னாச்சு உனக்கு? அதான் பிரியா பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுத்து. ஓகே பாலா, நான் கட்டி போடும்போது லேசா கீழே அவ்வளவுதான். பிரியா ஒன்றும் இல்லைல்ல, பார்த்து தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வேற எதுவும் பண்ணல இல்லம்மா. தேங்க் காட் யூ ஆர் ஓகே. என்னாச்சுடி பிரியா? எவன் எவனோ கூப்பிட்டு உன்னை கடத்திட்டதா சொல்றான். என்ன ஆச்சு? லெட் மீ எக்ஸ்பிளைன். நானும் மாலினியும் ஷாப்பிங் போனோம்ல, கார் நடுவழியில மக்கர் ஆயிடுச்சு. பக்கத்துல சங்கர் மெக்கானிக் ஷாப் தான் இருந்தது. அவனும் வந்து பார்த்துட்டு சின்ன ப்ராப்ளம் தான், ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒரு 1 hour கழிச்சு வாங்கன்னு சொன்னான். நல்ல வேலையா கீதா அந்த பக்கமா வந்தான். நானும் மாலினியும் கீதாவோட கார்ல ஏறி அவ வீட்டுக்கே போயிட்டோம். இதெல்லாம் தான் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. மாலினி சொல்லிட்டா. ரேவதி பிரியா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பிரியா வேற ஏதாவது பிராக்டிகல் ஜோக் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? ஐயோ பாலா, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். கீதா வீட்டுல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு டாக்ஸி எடுத்துட்டு கார் மெக்கானிக் ஷாப் போனேன். காரும் ரெடியா தான் இருந்தது. காரை பிக்கப் பண்ணிட்டு நான் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்தேன். வந்து பார்த்தா கதவு திறந்து இருந்தது. நான் உடனே போலீஸ்க்கு கூப்பிட்டுருக்கணும். பட் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துல நான் உள்ள வந்துட்டேன். பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க செதறி கிடந்தது. நான் சுதாரிச்சுட்டு வெளியே ஓடுறக்குள்ள யாரோ 2 பேர் என்னை வந்து அப்படியே பிடிச்சு கட்டிட்டாங்க. ஐயோ யார் அவங்க? என்ன கேட்டாங்க? ஏதோ உன்னோட ஆபீஸ் டாக்குமெண்ட் டெண்டர் டீடைல்ஸ் அது இதுன்னு கேட்டாங்க. எனக்கு உண்மையாவே ஒண்ணும் தெரியாதே, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஓ நோ, இந்த ப்ராஜெக்ட் என்னமோ சென்சிட்டிவ் தான். அதுக்காக இப்படி வீட்டெல்லாம் உடைச்சு இப்படி உன்னை கட்டி போட்டு கடத்துற அளவுக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்ல. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியில வர, இல்லையா இந்த கம்பெனியை விட்டே வெளியில போயிட்டேன். காம் டவுன் பாலா, எதுக்கு இப்படி அவசரப்படுற? ஆமா, வந்தவங்க உன்னை காலையில இருந்து ஏதோ ரீச் பண்ண ட்ரை பண்ணதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா பிரியா, காலையில இருந்து என் போன வேற காணோம். என்னது, உன் போனையும் காணுமா? காணாம போனை பத்தி இப்ப எதுக்கு? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பிரியா நீ நான் தான் சிவாவோட நம்பர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னை இப்படி கட்டி போட்டுட்டு கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. முடிச்சு பார்த்தா தேங்க் காட் நீங்களா இருக்கீங்க. ஆமா பிரியா, அவங்க சிவா போனுக்கு தான் எனக்கு கால் பண்ணாங்க. உன்னை இப்படி கட்டி போட்ட மாதிரி போட்டோ அனுப்பிச்சு மிரட்டினாங்க. ஆபீஸ் டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. என் ஆபீஸோ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்ததா, நான் அங்க போய் எடுத்துட்டு வரேன் போயிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனா? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? வாங்க இன்ஸ்பெக்டர், இவங்க தான் பிரியா. லேசா தான் கீரல் தான். ஓகே. So you are that Priya? Priya, are you okay? Yes, Inspector. I'm okay now. But Bala, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? It's a long story பிரியா, அப்புறமா சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சார், பிரியா காரை ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கா. இங்க யாரோ 2 பேர் ஏதோ அலசி உடைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொன்னனும் பயந்து ஓடிட்டாங்களோ. Okay. So Priya, நீங்க அவங்கள பாத்தீங்களா? நோ இன்ஸ்பெக்டர், அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க.
நீங்க வரும்போது அவங்க வீட்டுல இருந்தாங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். அவங்க மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க, ஆனா மாஸ்க் போட்டிருந்தாங்க இல்லையா? எஸ் இன்ஸ்பெக்டர். ஓகே சரி, சிங்காரம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோயா, அதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் அவங்க கிளவுஸ் கூட போட்டிருந்தாங்க. பிரியா, you are trying to hide your tracks very hard. You know what? Game is over. உண்மையை சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், நம்ம எல்லாரை விட பிரியா தான் ரொம்ப பதட்டமா இருப்பா. இட்ஸ் a very stressful situation இன்ஸ்பெக்டர். நீங்க ஏன் அவளை எப்படி கேள்வி கேட்குறீங்க? நல்லா இல்லை இன்ஸ்பெக்டர். ஆமா இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா இன்ஸ்பெக்டர் அழகா சொல்றேன்னா நான் போட்டு வச்சிருக்க பொங்கல் சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சியா? கேள்வி கேட்டா பதில் வரணும், வர வைப்பேன். ரியா, you are very smart. ஆனா நீங்க பண்ண முதல் தப்பு, நீங்க அனுப்புற அந்த போட்டோஸ், அந்த போட்டோஸை எடுத்த ஆங்கிள். ஏமா கடத்துல மாதிரி அனுப்புற போட்டோவை செல்ஃபி அனுப்ப. இந்த கிட்னாப்பிங் டிராமா எல்லாம் பிரியாவோட ஸ்கிரிப்ட். என்னது? ரைட். இந்த சிவா அர்ஜுன் கடத்தல் டிராமாவை பிரியா எப்படியா கண்டுபிடிச்சிட்டா. She is a smart woman, so I don't doubt it. பிரியா, உனக்கு அவ்வளோ அறிவா? சிவா அர்ஜுன் கடத்தல் டிராமாவை கண்டுபிடிச்ச பிறகு அவ பதிலுக்கு பிராங்க் பண்ண ட்ரை பண்ணா. புது போன் வாங்கி வாயை கையை கட்டி தன்னைத்தானே போட்டோ எடுத்து மெசேஜ் பலம். நீயாது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் டெண்டர் என்னமோ சென்சிட்டிவ் தான் தோணுச்சு. ஆனா இப்படி கடத்துற அளவுக்கெல்லாம் நான் யோசிக்கல. இது எனக்கு உறுத்தலாவே இருந்தது. ஏன் அப்படி பண்ணின? கண்டினியூ. இந்த சிவா அர்ஜுன் கடத்தல் பிளான் ஒரு திருமணத்தனமான ஒரு பிளான். இதுதான் நீ அவ்வளவு யோசிச்ச பிளான். உனக்கு கேட்டாங்களா? உனக்கு கேட்டாங்களா? நீ பேசுறதான் போலீஸ் ஸ்டேஷனே கேட்டுச்சு. டேய் திருப்பி பண்ணிடலாம். வாய் மூடி இருக்கீங்களா இல்லை வாயில லத்தி விட்டு சார் இங்க சொல்லுங்க சார். இந்த சிவா அர்ஜுன் கடத்தல் பிளான் தெரிஞ்ச பிறகு பதிலுக்கு பிரியா பண்ண பிளான் வெரி ஸ்மார்ட் பிளானிங். அவன் நினைச்ச மாதிரியே சிவா அர்ஜுன் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஆனா பிரியாவுக்கு தெரியாத விஷயம், பாலா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தது. ஆமா சார், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொன்னோம். இந்த குரல்ல ஒரு ஷாக் தெரிஞ்சது. ரைட். So she had to bail herself out clean. பிளானை மாத்தி உங்களை வீட்டுக்கு வர வைக்க வீட்டுல லெட்டர் பாக்ஸ்ல டாக்குமெண்ட் போட சொன்னா. வீட்டுல பேப்பர்ஸ் எல்லாம் பிரித்து வச்சு ரெடியா இருந்தா. பட் லெட் மீ சே தி அதர் சைடு. அவ அனுப்புற போட்டோஸ்லயே முதல் க்ளூ. ரெண்டாவது, அவ கால் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் முட்டாளது இல்லை அப்படின்னா. அப்பவே தெரிஞ்சிருச்சு இது யாரோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அதுக்கு மேல பிளானை மாத்தி வீட்டுக்கு வர சொன்ன உடனே எல்லாமே உறுதியாயிருச்சு. அதனாலதான் அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். ரைட் பிரியா? இன்ஸ்பெக்டர், யாரும் கண்டே பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் யூ ஆர் வெரி ஸ்மார்ட். நீங்க எப்படியோ கிராக் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த லூஸ் கேஷ் கேட்டு மிரட்டினது அதுவும் பிரியாவா? எனக்கு உலக யோசிச்சு தப்பு தப்பா எல்லாரும் கொடுக்குறேன். எப்படின்னா ஃப்ரெண்டு என்னையா வேணா நீ விட்டு என்ன கிழிச்சியா? வாய மூடிட்டு நீ என்ன சார்? நீங்க சொல்லுங்க சார். அந்த கேஷ் ஜுவல்ஸ் இதெல்லாம் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த போனை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் ரூம்ல இந்நேரத்துக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்க. வா, நீங்க சிவா கீதாவுக்கு போன் பண்ணும்போது சிவா போன்ல தான் பண்ணீங்க இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம்.
ஒருவேளை இப்படி இருக்குமோ? நான் டாக்ஸில போகும்போது கீதாவோட போன்ல வாய்ஸ் மெமோல கிட்னாப்பிங் டயலாக்ஸ் எல்லாம் பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டாக்ஸி டிரைவரும் விட்டு கேட்டான். நானும் ஆமா அது இதுன்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சுட்டேன். அவசரத்துல டாக்ஸி விட்டு இறங்கும்போது போன டாக்ஸிலே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஒருவேளை அந்த டாக்ஸி டிரைவர் தான் அந்த போனை வச்சுட்டு அந்த வாய்ஸ் மெமோ வச்சுட்டு ஏதோ இந்த மாதிரி கேஷ் ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டு மிரட்டுறானோ? நீங்க 2 பேர் சொல்றதை பார்த்தா கரெக்ட் இன்ஸ்பெக்டர். நான் கால் பண்ணேன், அந்த போன் ஒரு பிளாங்க் காலா இருந்தது. ரைட் பாலா, அந்த மிஸ் கால் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி கேஷ் ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லி மேக் சென்ஸ் பாலா? சீரியஸ் இன்ஸ்பெக்டர், என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு ஒரு நாள்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ரைட், அந்த போன் டாக்ஸி ட்ராக் பண்ணிருப்பாங்க. நாயுடு, அந்த நாயுடு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் எங்க பார்க்க சொல்லியா? எஸ் சார். அவனை கையில பிடிச்சிட்டு வர சொல்லு. சரி பிரியா, நீங்க அந்த போனை லாக் பண்ணலையா? அது ஒரு பழைய போன் இன்ஸ்பெக்டர், லாக் எல்லாம் பண்ண முடியாது. கீதாவோட போனை நான் மிஸ் பண்ணதும் ஒரு புது போன் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே பிரியா, எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கு. முக்கியமா 2 கேள்வி. இந்த சிவா அர்ஜுன் கடத்தல் டிராமாவை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்புறம் இந்த பிராக்டிகல் ஜோக் டைவர்ஸ் இதெல்லாம் எதுக்கு? பாலா கடத்தப்பட்டதா எனக்கு வந்த போன் கால்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருந்தது. ஒரு டைம் அவங்க கால் பண்ணும்போது ரேவதி அவளோட ஒரிஜினல் வாய்ஸ்லயே பேசிட்டா. இல்லனாலும் உங்க பிளானை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேன். ரியலி தேவதி, ஒரு வேலையை நீ உருப்படியா பண்ண மாட்டியா? அதுதான் உங்க கல்யாணம் பண்ணிருக்காருல்ல. பிரியா, நான் சொல்லுங்க, இந்த டைவர்ஸ் பிராக்டிகல் ஜோக் அது எதுக்கு? அர்ஜுன், ரேவதி, சிவா, மாலினி யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நாம் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணமான புதுசுல ஒரு 2 வருஷம் நீங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, உங்க லைஃப் ஒரே மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. ஆமா பிரியா, எங்க லைஃப் என்னமோ அப்படியே ஒரே ருட்டீன் லைஃப் தான் போயிட்டு இருந்துச்சு. ரேவதி கொஞ்சம் இருமா, நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். உங்க லைஃப்ல அன்பு, அக்கறை, அந்யோன்யம் இதெல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துச்சு. உங்களோட சோஷியல் லைஃப், நோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இதனால உங்க அவுட்டர் சர்க்கிள் வேணா விரிவாச்சு, பட் இன்னர் சர்க்கிள் ரொம்ப குறுகிருச்சு. என் கண்ணு முன்னாடியே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் இப்படி டிஸ்டன்ஸ் ஆகி போறத பார்த்துட்டு என்னால பொறுத்துக்கவே முடியல. இன்ஸ்பெக்டர் சார், என்னதான் இது ஒரு காமெடி டிராமாவா இருந்தாலும் நாம ஒரு கருத்து சொல்றோம் இல்லையா? அதனால கண்ணாடிய கழட்டிட்டு மெதுவா நிறுத்தி நிதானமா சொல்ல சொல்லியிருக்காரு டைரக்டர் சார். மக்களே, உங்க போனு கம்ப்யூட்டரை வச்சு உலகத்தை உங்க கைக்குள்ள கொண்டு வந்தீங்க. ஆனா மனசு தொலைச்சிட்டீங்களே, அதை வெளியே தேடுறீங்களே. சரியா சொன்னீங்க கோபால், சரியா சொன்னீங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் இப்படி அவங்களுக்குள்ளேயே தொலைவா போறத பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல. ஆமா பிரியா, இந்த பாலா தம்பி எப்படி ரொம்ப அவசரப்படுத்தியே இருக்கானே? பாலா ஒரு நல்ல ஹஸ்பண்ட். எனக்கும் பாலாக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எங்களுக்குள்ளேயே டைவர்ஸ்ன்னு சொன்னா அது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கைய அனலைஸ் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. ஆமா பிரியா, எங்க லைஃப்ல ஸ்ருதியே இல்லாம ஐயா, உனக்கு இப்போ சுருத்தி சேலையே கண்டுபிடிச்சியா? மா பிரியா பேசிட்டோம், அப்புறமா உங்க கதையை சொல்லு. நான் நினைச்ச மாதிரியே ரேவதியும் மாலினியும் எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி அவங்க வாழ்க்கைய அலசுனாங்க. எனக்கும் ரொம்ப
இந்த அர்ஜுனும் சிவாவும் தான் சொதப்பிட்டாங்க. உருப்படாதவங்க. ஒரு வகையில உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை மீட்டெடுக்க நீங்க பண்ண முயற்சி நல்ல முயற்சி தான். ஆனா உங்க விளையாட்டுனால எவ்வளவு விபரீதங்கள். So this will be a first and final warning. அதுவும் ப்ராக்டிக்கல் ஜோக், அதுக்காக டைவர்ஸ், அதுவும் இந்த உருப்படா ஃப்ரெண்ட்ஸ்க்காக. நானும் சொன்னேன் சார், அதுவும் ஃபர்ஸ்ட் சீன்லயே சொன்னேன் சார். எங்க என் பேச்ச கேக்குறா? சார், ஃப்ரீயா பண்ண ப்ராக்டிக்கல் வச்சு ஒரு நல்ல விஷயம் தான் சார். எங்க கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா சார், இந்த பாலாவையும் கெரியாவையும் சேர்த்து கட்ட நாங்க பிளான் பண்ணும்போது எங்களுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் அதிகமாச்சு சார். இது எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனர். தேங்க்ஸ் பிரியா. சார் ஒரு நிமிஷம் சார். இல்ல சார், இந்த டிராமால நீ என்னத்தை கழுத்துனான்னு கேட்டாங்கன்னா சரி பிரியா, எனக்கு ஒரு கொஸ்டின். எப்படி இந்த சேனல்ல நீயே உட்கார்ந்து உன்னோட கை வாய் காலெல்லாம் கட்டி போட்டுட்ட? ராவதி, நீங்க யூடியூப்ல பாக்குறது இல்லையா? ஐயோ இந்த பொண்ணு யூடியூப் பார்த்து இன்னும் என்னென்னலாம் நடக்க போகிறோம். அதெல்லாம் ஒண்ணு நடக்காதியா. நீ போய் லைன் வந்து போய் பாரு. சரி, சுமலை கட்டி போடணுமா? எவ்வளோ டாக்ஸி டிரைவர் வீட்டுக்கு போயிருந்தா காணும். அவரே வந்துட்டாரு சார். ஏய் பலாம் மலைகளில பதுங்கி பதுங்கி போயினா சார். நான் எப்ப தேவையா கப்பாலோட புதுசா சொன்னானே. யோ, நீதானே டாக்ஸி டிரைவர்? ஆமா நைனா, நான் தான் டாக்ஸி டிரைவர். நீதான் அந்த டாக்ஸி ஓட்டுற சொன்னியா? ஆமா நைனா, ஒரு பெரிய ஸ்கிட் எதுல நைனா. இந்த ஸ்கிட் போடுறது காசு இல்ல நைனா. அப்படியே பதுக்கி பதுக்கி போனா இந்த அம்மால கத்துற மாதிரி சீன்ஸ் ஓட்டு இருந்தது. ஏன் ஸ்கிட் மாதிரியே இருந்ததா? அப்படியே யூஸ் பண்ணிட்டேன் நைனா. அதான் வேற காசு இல்ல, அதுதான் பண்ணேன். நான் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். சொல்ல தாங்க சார். எப்ப பார்த்தாலும் காசு இல்ல ப்ரொடக்ஷனுக்கு காசு இல்ல, எதுக்குமே காசு இல்லைன்றாங்க. நான் சொன்னேன், நீ ஏன்டா கவலைப்படுற? நம்ம நியூ ஜெர்சி மக்கள் இருக்காங்க, தங்கமான மக்கள், எல்லா டிராமாவுக்கும் நல்லா ஆதரவு தருவாங்க. நிறைய நாம என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ண போறோம். ஸ்ரீதரன் ஒரு ஆர்கனைசேஷன். அங்க என்னன்னாக்கா, அவங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறதுன்னு இந்த குழந்தைங்களுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுக்கணும். நம்ம கடமை இல்லையா? அமெரிக்காலாம் வந்துட்டோம், நல்லா இருக்கிறோம், அவங்கள இருக்கணும்ல. அதுவும் இல்லாமல் தஞ்சாவூர் பக்கத்தை ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கான்ஃபரன்ஸ் வச்சு அடுத்த வகையில் கொண்டு போறாங்க. அதுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும்ல. டிக்கெட் வாங்கினது மட்டும் இல்ல, போக சொல்ல டொனேஷன் எழுதிய நாலு போட்டு போடுறேன். இன்னொரு ஸ்கிட் எழுதுமா? ஹலோ ஒரு 5 minutes அவ்வளோதான், அதே அதிகம். இந்த நாடகத்தில் நடிக்கிறவங்கள அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமையாக இருக்கு. அதில் வந்து சிங்காரம் காசுமலா நடித்தவர், கீதாவா நடித்தவர்கள் பூஜா, அர்ஜுனாக பாலா, ரேவதியாக மீனா, சிவா,
வேதா. பாபாவாக தருண். பிரியாவாக பாபா. அழகு சுந்தரா. அப்புறம் வந்து இந்த மியூசிக் பண்ணவர் வந்து ஏஐல பண்ணவர். அவர் வந்து சசிகுமார் ரெங்கநாதன் அப்படிங்கிறவர். இந்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த கதை எழுதினவர் வந்து ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்கிற அந்த தனாங்கிறவர் இல்லை எங்களெல்லாம் சொல்லிட்டாரு. இவரை பத்தி சொல்லணும் இல்லைங்களா? நாங்க 18 வாரமா நடிச்சிட்டு இருக்கோம். சொன்னோமா இல்லாட்டி நடிக்க ட்ரை பண்ணோமான்னு தெரியல. பட் அது எல்லாத்துக்கும் ஃபுல் அவுட் புட் இவர் தான். ஸ்டார்டிங்ல எங்களோட ஸ்கிரிப்டை பார்க்கும்போது வந்து ஒரு லைனை வந்து மாடுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தது மோகன் ராமன். அவருக்கு வந்து வாரம் வாரம் அவங்க வீட்டுக்கு வருவாரு. வந்து தொண்டை தண்ணி தப்பா நினச்சிக்காதுங்க. பட் அவரோட எஃபர்ட் வந்து எங்களை எல்லாரையும் மோல்ட் பண்ணுச்சு. தேங்க்ஸ் டு யூ. எல்லாருக்கும் தெரிஞ்ச தனா இந்த கதை எழுதியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அணில பார்த்தாலே 5 பக்கம் கதை எழுதுவாரு. அதுவும் ஸ்டேஜ் டிராமா பிறகு 50 பக்கம் கதை எழுதினாரு. நாங்கெல்லாம் முதல் நாள் பார்த்து பகீர் ஆயிடுச்சு. ஏதோ நடிக்க கூட்டம் ஒரு ஆர்வத்தை வந்துட்டோம். அப்புறம் அந்த நாடகத்துக்கு உயிரூட்டத்துக்கு எல்லாருக்கும் நடிப்பு சொல்லிக் கொடுத்த எங்களுடைய ஆசான் மோகன் ராமன். அவர் எப்படி சொல்லி தருவார் நிறைய பேர் தெரியும். அவர் நிறைய வந்து நடிச்சிருக்காரு. இந்த ஸ்டேஜ்ல இருக்க ஒரு கேரக்டரையும் அவர் நடிச்சு காமிச்சிருக்கிறாரு. அர்ஜுன், ரேவதி, மாலினி, சிவா, இன்ஸ்பெக்டர், பாலா எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நடிச்சு காமிப்பாரு. அதுவும் அவரோட வெக்கப்படுற சீன் நடிப்பார் பாருங்க. எனிவே அதை விட முக்கியமான ஒரு ட்ரைட் எங்களுக்கெல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி இதுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே முதல் முறையா பண்றவங்க. அவர் ரிஹர்சல் சொல்லி தரும் போதே அவர் நடிச்சு காமிப்பாரு. நாமளும் கூட ட்ரை பண்ணுவோம் அவர் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, we will work it out அப்படின்பாரு. அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் எவ்வளவோ பண்ணாலும் பொறுமையா சொல்லி கொடுத்து கொண்டு வந்ததுக்கு அவருக்கு எங்க டீம் சார்பில் சொல்லு. இந்த எஃபர்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகவத்கீதை மாதிரி இருந்தது எங்களுக்கு. 18 சாப்டர்ஸ், 18 சீன் எழுதின வியாசர் தனானா, அதை நடத்தி கொடுத்த கிருஷ்ணர் மோகன். Totally, there are 700 dialogues in this entire drama. 18 chapters including the last one. மொத்தமா நடத்தி கொடுத்தது 2 பேரும். நன்றி நன்றி. Thank you very much. பேக்ரவுண்ட்ல ஸ்பீச் ரமாலட்சுமி அவங்க தான் எங்களுக்கு எம்சிஆ பண்ணி பண்ணாங்க. அப்புறம் ஜெயந்தி, தனலட்சுமி, பூஜா அண்ட் கீதா ப்ராப்பர்ட்டி மேனேஜர் they have just the backstage. எல்லாரும் டிக்கெட் எடுத்தவர் வந்து முத்து அண்ட் காயத்ரி அவங்க டிக்கெட் மோகன்ராஜ் அவர் தான் வந்து ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணார் மேனேஜ்மெண்ட் தான். அப்புறம் தருண் அண்ட் பாலு சரவணன் ஒரு பேஸ்கேஜ் பண்ணாங்க. சதீஷ் அண்ட் தருண் அவங்க தான் இந்த டெக்னிக்கல் கைஸ். அதனால they did all this backup costs and everything. Mike McDonald for all the sound effects, mic, stage, lighting. All the medical thank you all and appreciate it. அப்புறம் இந்த குழந்தைங்க அஸ்வினுக்காக ஹெல்ப் பண்ண அத்தனை குழந்தைகளுக்கும் தயா, நேத்ரா, சேகர் தேங்க்யூ வெரி மச். சேகர் ஆடியோவில் இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. உங்களுடைய அடுத்த வருஷமும் உங்களுடைய ப்ராஃபிட் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். தேங்க்யூ ஸோ வெரி மச்.
மால்புரோ மிடில் ஸ்கூல் வந்து நம்மளுக்கு கொடுத்த வந்த மால்புரோ போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மைக் அண்ட் ரேச்சல் அவங்களுக்கு நம்ம குழு சார்பாக மைக் அதே மாதிரி ஸ்கை நம்மளுக்கு வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸ்கை ஆர்கனைசேஷனும் மிக்க நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர் ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. ஒரு டைம் இருக்கும்போது போகும்போது ஸ்பான்சர் டேபிள் இருக்கு, பார்த்துட்டு போங்க. அவங்களுக்கும் ஒரு டொனேஷன் காசு கூட இருக்கு.